கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினாலே நாம் அனைவரும் கூடி வந்து இந்த ஒரு தொடர் வேத ஆராய்ச்சி பாடங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு தேவன் கிருபையாய் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையிலே நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிற பாடம் என்னவென்றால், ஒன்றான மெய்தேவனாகிய நம்முடைய பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்ற ஒரு காரியத்தை மையப்படுத்தி, பிதாவையும் குமாரனையும் அறிகிற அறிவுக்குள்ளான நித்திய ஜீவனுக்குரிய ஜீவியத்துக்குள்ளும் தொடர்ந்து அந்த நித்திய ஜீவனுக்கான அறிவில் பெறுவதற்கு வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அவைகளுக்குள்ளான மகத்துவத்துக்குள்ளாகவும் நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு தேவன் இவ்வாறான சத்தியத்திற்குள்ளாக நம்மளை கூட்டி சேர்த்து தொடர்ந்து வழி நடத்தி வருகிறார். ஆகவே நம்ம கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிற இந்த ஒரு பாடத்துல பரிசுத்த ஆவி அப்படிங்கிற ஒரு காரியம், தேவனுடைய வல்லமை, அவருடைய வல்லமை என்பது பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறதும் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எடுத்து நம்மளுக்கு சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவ்வாறாக பிதாவின் இடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களிலே நம்முடைய பிதாவாகிய தேவன் நித்திய கல்மலையாக இருக்கிறார், ஒரே ஞானம் உள்ள தேவனாக இருக்கிறார். சரிங்களா? அப்ப இந்த நித்திய கல்மலை அப்படிங்கும் போது நம்முடைய ஆண்டவர் என்ன மாதிரி ஒரு கல்மலை அப்படின்னா சொல்ல முடியுங்களா? நார்மல் கல்மலையா, ஞான கல்மலை? சரிங்களா? அதை நம்ம இதுல 1 கொரிந்தியர்ல கூட 10ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், அந்த ஞான கல்மலையாகிய கிறிஸ்து. சரிங்களா? அப்ப நித்திய கல்மலை என்னும் அந்த ஞானம், ஒரே ஞானம் உள்ள, நம்ம 1 தீமோத்தி 1:17 கூட நம்ம படிக்கலாம். பாருங்க, படிங்க 1 தீமோத்தி 1:17. பேஜ் நம்பர் எடுத்து சொல்லுங்க. 1:17. ஆக இந்த காரியங்களை பார்க்கும்போது ஒரே ஞானம், அதான் நித்திய கல்மலையாகிய ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிதாவாகிய தேவனை குறிக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஞான கல்மலை அப்படிங்கும் போது அந்த ஞானத்தின் ஆவி, சத்தியத்தின் ஆவி அப்படிங்கிறது பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறதும் கிறிஸ்துவுக்குள்ளான பரத்திலிருந்து வருகிற ஞானமானது நம்மளுக்குள்ளாக வழி நடத்தப்படுகிற காரியங்களாகவும், பரிசுத்தாவி அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கும்போது தெளிவான ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவினுடைய ஆவி அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். தேவன் ஆவியாகவே இருக்கிறார், கிறிஸ்துவும் எப்படி இருக்காருங்க? ஆவியாக இப்ப இருக்கிறார், மாமிசத்துல இல்ல. சரிங்களா? அப்ப அந்த ஆவிக்குரிய தன்மையில பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர், அவருக்கு உரிய அந்த ஒரு மகிமையை பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், அவர் வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற ஒரு நாமத்தோட இருக்கிறார். சரிங்களா? அப்ப அந்த குமாரனுக்குரிய மகிமை என்னன்னா, வல்லமை உள்ள தேவன். பிதாவாகிய தேவனுக்குரிய அந்த நாம மகிமை என்னன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன். சரிங்களா? ஆயினும் இந்த மகிமையில பிதாவுக்கு நிகரான அந்த வல்லமையில இவர் வல்லவ தேவனா இருக்கிறார், இவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை அனுப்பினவர் என்னிலும் பெரியவரா இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றார். சரிங்களா? ஆக வல்லமை உள்ள தேவனுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கான அந்த காரியத்தை நம்ம ஒப்பிட்டுலாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவானவர் குமாரனாக மானிட மகனாக மனுஷகுமாரனாக வரும் பொழுது சர்வ வல்லமைக்குரிய காரியங்கள் அவர் மனுஷனா இருக்கும் போது கொடுக்கப்படல. சர்வ வல்லமைக்குரிய காரியங்கள் அவர் வல்லமை உள்ள தேவத்தன்மைக்கு
தேவனுடைய காரியங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தினார் பூமியில மனுஷனா இருக்கும்போது. ஆனா மரித்து உயிர்த்த பிறகு ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன ஒரு வார்த்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது, மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 28. அதாவது அவர் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர் வல்லமையுள்ள தேவத்தன்மைக்கு நிகராக இருந்தார். ஏன்னா அந்த தன்மைக்குரிய எல்லா அதிகாரத்தையுமே மனுஷீக தன்மைக்கு பிதாவாகிய தேவன் குமாரனை அபிஷேகம் செய்திருந்தார். ஆயினும் அவர் மரித்து உயிர்த்த பிறகு அவர் ஒரு ஒரு படி மேலே போயிட்டார். அது என்னங்கிறது இந்த இடத்துல வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க, படிங்க. மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும், எல்லா வல்லமைக்குரிய எல்லா விஷயமும் எனக்கு சகல அதிகாரத்துக்குரிய ஒரு விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்டாச்சு. இதை மரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி சொல்லல. அவர் வல்லமை உள்ள தன்மையில இருந்தார். பலவானுக்குரிய அந்த கிரேட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது மேலான அதிகாரத்துக்குரிய அந்த அதிகாரத்துல அவருக்கு கடல் கட்டுப்பட்டது. இறந்தவங்களை எழுப்பினார், அநேக அற்புதங்களை செஞ்சார், சத்தியத்தை தெளிவா எடுத்துரைத்தார். சரிங்களா? ஆனாலும் இது வல்லவத்தன்மைக்கு தான் இருந்துச்சு ஒழிஞ்சு சர்வ வல்லமைக்குரிய அந்த தன்மை இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மரித்து உயிர்த்த பிறகுதான் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? கடந்த கூடுகையில கூட நம்முடைய ஆண்டவரை கிறிஸ்துவனுடைய காரியத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். மேகத்துடைய வருகிறார்னாலே அது யாரு தான் வர முடியும்? கிறிஸ்து. சரி, அப்ப அவர் மேகத்தோட வரும்போது யாரோட வருவார்? தூதர்களோட வருவார். மேகத்துல வரும்போது எப்படி வருவார்? இப்ப இந்த வல்லமையில தான் கொஞ்சம் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அவர் எப்படி யாரோட அப்படிங்கிறத காட்டில யாருக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம கடந்த கூடுகையில கூட பார்க்கும்போது கிறிஸ்துவானவர் ஒவ்வொருவருக்காகவும் மரித்த போது அவர் தேவதூதனிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 7 முதல் 9 வசனம். அப்படி மரித்த பிறகுதான் கனத்திலும் மகிமையிலும் முடிசூடப்பட்டார். அதுக்கு முன்னாடி வரையும் அவர் ராஜா இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். பூமியிலே அவர் ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது அவர் ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டார், அபிஷேகம் செய்யப்பட்டார். ஆனா முடிசூடப்படுதல் அப்படின்னா என்னன்னா, கிரீடம். கிரீடம் எப்ப வைக்கப்பட்டதுன்னா படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். மகிமையினாலும் கனத்தினாலும் பிதாவாகிய தேவன் அவருடைய தலையில கிரீடம் வைத்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். அப்ப அந்த மகிமை கணம் அப்படிங்கிறது அவருடைய வலது பார்சத்தின் அமரக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இததான் எங்க படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13. தானியேல் 7:13. எசேக்கியேல் புத்தகத்துக்கு அப்புறம் வரும். 7:13.
பாருங்க, அவர் வானத்தின் மேகத்தின் மேலே மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் வந்தார். மேகத்தின் மேலே வந்தார். வரும் பொழுது நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் கொண்டு வரப்பட்டார். அப்ப நீண்ட ஆயுசுள்ளவர் யார்? மனுஷகுமாரன் யார்? நீண்ட ஆயுசுள்ளவர்னா என்னது? அப்ப மேகத்தோட மனுஷகுமாரன் வர்றார். அவர் எங்கே கொண்டாடப்படுறார்? நீண்ட ஆயுசு உள்ளவர் பக்கம் வரை கொண்டு ஈக்குவலாக கொண்டாடப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப மனுஷனாக ஆண்டவர் எப்ப வர்றாருன்னா, இப்ப இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாக வந்து 30 வயசுல ஞானஸ்தானம் படும் போதுதான் பிதாவாகிய தேவனால் அபிஷேகம் செய்யப்படும் பொழுது அந்த மனுஷகுமாரனுக்கான தன்மை இருந்துச்சு. அந்த தன்மையில அவர் மாமிசத்துல மரித்த பிறகு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட போது அவர் எங்க எங்க நிகரா போயிட்டார்னா, பிதாவினுடைய வலது பார்சத்திற்குரிய மகிமையில் உயர்த்தப்பட்டார். தொடர்ந்து அடுத்த வசனத்தையும் வாசிக்கலாம் பாருங்க. இல்ல 7:14 பாருங்க. எப்ப கொடுக்கப்பட்டதுன்னா, அவர் மனுஷகுமாரனாக நீண்ட ஆயுசுள்ளவர் வரை கொண்டாந்த பிறகுதான் கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் அப்பதான் கொடுக்கப்படுது. அவர் மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி வரையும் அவருக்கு இல்ல. யாருக்கு இல்லைங்க? யாருக்கு இல்ல? இல்லை. அவர் செல்ல பிள்ளையாக அவருடைய மடியில இருந்தார்லாம் நம்ம வசனம் படிக்கிறோம். யோவான் 1:18 படிக்கிறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல எல்லாம் படிக்கிறோம். சரிங்களா? அப்ப ஆதி முதலே சிருஷ்டிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய இன்வால்மெண்ட் இருக்கு. ஆனா அந்த ராஜரீகத்திற்கும் கர்த்தத்துவத்துக்கும் அந்த மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரவான் எப்ப ஆக முடியும்னா, இவர் மனுஷகுமாரனாக வந்தால் வழியா அவருக்கு கிடைக்காது. இததான் சங்கீதம் 8ல கூட நம்ம கடந்த கூடுகையில நம்ம பார்த்தோம். அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்துல நம்ம 7-8 படிச்சோம். அதுல மேகங்களுடனே வருகிறார்னா, மேகத்துல வரும்பொழுது யாருக்கு நிகரா அமர்ந்து வருகிறாருங்க? பிதாவினுடைய சிங்காசனத்தில் உரிய அந்த முழு அதிகாரத்தோடு அமர்ந்தவரா, ராஜாவாக முடிசூட்டப்பட்டவரா வர்றார். அதுதான் அந்த பாயிண்ட்ல பாக்குறோம். சரிங்களா? அப்ப மேகத்தின் மேல வர்றாருன்னா மேகத்தின் மேல வர்றார், மேகத்தின் மேல வர்றாரு இல்ல. நீங்க தானியேல் 7ல போய் படிச்சீங்கன்னா தான் கிளியரா சொல்றார். அவர் எங்கே நிகரா கொண்டாடப்பட்டார் அப்படின்னா, சர்வ வல்லமைக்குரிய தன்மையில நிகராக அமர்த்தப்பட்டார். சரிங்களா? அவர் மனுஷனா வரும்போது வல்லமை உள்ள தேவன், அதுல சந்தேகம் இல்லை. சரிங்களா? அவர் மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி தேவதூதர்கள்லாம் தேவர்கள், தேவன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவத்தன்மையாகவும் இருந்தது. அதுவும் ஒரு தேவத்தன்மை தான். ஆனா பிதாவுக்கு நிகரான சர்வ வல்லமைக்குரிய தன்மையில அவர் எப்ப உயர்த்தப்பட்டார் அப்படிங்கும் போது, அவர் மனுஷனாக மரித்து உயிர்த்த பிறகுதான் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்படுதுங்க? கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுது. அப்ப அந்த மேகத்தின் மேல் வரக்கூடிய அந்த தருணம், இத 110ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல கூட, யெகோவா நம்முடைய ஆண்டவரை நோக்கி உன்னுடைய சத்துருக்களை, அதாவது நம்முடைய ஆண்டவருடைய சத்துருக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதம், யாசுவா மெசியா கிறிஸ்துவினுடைய பாதத்துக்கு கீழாக்கும்படி வரைக்கும் நீ என்னுடைய வலது பார்சத்துல அமரு அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு தன்னுடைய சிங்காசனத்தில் அமருவதற்கான அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? அவருடைய சத்துருக்கள் எல்லாம் யாருடைய பாதமாக்கப்படணும்? கிறிஸ்துவுக்கு கீழாக கொண்டாடுவதற்கான முழு அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த சிங்காசனத்தினுடைய தன்மை இப்ப உதாரணமா கிறிஸ்து பிதா இங்க உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, கிறிஸ்து கீழே உட்கார்ந்து இருக்கிறாருங்கிற அர்த்தம்லாம் இல்ல. எங்க உட்கார்றாரு? வலது பார்சத்தில். சரிங்களா? அந்த ஈக்குவல் பவரை கொடுத்துட்டார். அந்த அதிகாரம், அந்த சிங்காசனம்னால என்னங்க? அதிகாரம், அந்த வல்லமை. அதனாலதான் சர்வ வல்லமையுமே இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்ட ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் அவர் எப்பயுமே மேலான சர்வ வல்லமையில தான் இருக்கிறார். அவருக்கு நிகரான என்னென்ன பொறுப்புள்ள அந்த மகத்துவம் எல்லாம் இருக்கோ, அந்த கணம் எல்லாம் இருக்கோ, அந்த வல்லமை எல்லாம் இருக்கோ, அதெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல மேகத்தின் மேல் வருகிறார். அந்த வசனத்தை படிங்க, 7வது வசனத்தை.
7வது 8வது 1ஆம் அதிகாரம் 7, 8. சரிங்களா? அப்ப அல்பா ஒமேகா ஆதி அந்தம் அப்படிங்கிற அந்த டைட்டில் யாருக்கு தான் பொருந்தும்? ஆதி அந்தம். ஆதி அந்தம் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் சொல்லப்படுது. கிறிஸ்துவ குறிக்குது. அல்பா ஒமேகானா A to Z அர்த்தம். நம்ம இங்கிலீஷ்ல ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதாவது கிரேக்க பதத்துல ஆல்பா அப்படின்னாக்க முதல் எழுத்து, ஒமேகானா கடைசி எழுத்து. இது கிரேக்க பதத்துல தான் புதிய ஏற்பாடு எழுதப்படுது. அதனாலதான் ஆல்பா ஒமேகானா A to Z சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்துக்கும் எல்லாம் நான் தான் அப்படிங்கிறார். சரிங்களா? எல்லாத்துக்கும் எல்லாம் ஆனவர் யாருங்க? சரிங்களா? நானே முதலும் முடிவும் நான் தான். ஆதி யாருங்க? கிறிஸ்து. அப்ப அந்த ஒரு காரியத்துலதான் ஆதியும் அந்தமும் சர்வ வல்லமையும் எனக்கு கொடுத்துட்டார் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். இப்ப இந்த சர்வ வல்லமை இப்ப யாருக்கு கிடைச்சிருக்கு? கிறிஸ்துவுக்கு கிடைச்சிருக்கு. எப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசேஷ விதமாய் அவர் மேகத்தின் மேல் 2ஆம் வருகையில வரும்போது இந்த பவர் கிடைக்குது. நல்லா புரிஞ்சுங்க. அவர் மரித்து உயிர்த்த பிறகு 40 நாள் இருந்தார் பூமியில. அப்பையில அவருடைய தன்மை என்னவாக இருந்துச்சுன்னா, மனுஷர்கள் பார்க்கக்கூடிய தன்மையில தரிசனமானார். என்ன சொல்ல போனா மாமிச உணவுகள் எல்லாம் கூட உண்ணார். சரிங்களா? அந்த 40 நாள்ல இருக்கும்போது ஆவியில தான் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆனா மாமிச சரீரத்திலும் ஆங்காங்கே, ஆனாலும் பாருங்க கதவு மூடி இருக்கும், உள்ள இருக்கு வந்துருவார். அப்ப அதுக்குரிய தன்மை என்னன்னா, ஆவிக்குரிய சரீரத்திலையும் அவரால் இருக்க முடியும், மாமிச சரீரத்திலையும் இருக்க முடியும். இந்த மாமிசத்திலையும் ஆவியிலையும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கு நிகரானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு நிகரானதல்ல, தேவ தூதர்களுக்கான நிகரான ஒரு தன்மை. சரிங்களா? மனுஷருக்கு நிகரானதல்ல. மனுஷன்னா முழுவதுமே மாமிசத்துலதான் இருப்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த ஆவிக்குரிய சரீரத்திலையும் இருக்கலாம், மாமிச சரீரத்திலையும் இருக்கலாங்கிற ஒரு தன்மையில 40 நாளும் அவர் இருக்கிறாருங்க. சரிங்களா? அப்ப சர்வ வல்லமையும் அவர் மாமிசத்தில் மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்படும் போதே சர்வ அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அந்த அதிகாரத்தை எக்ஸாக்டா பெற்றுக்கொண்ட டைம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் முடிசூடப்படுற போது, பரலோகத்துக்கு போன பிறகுதான் அவர் முடிசூடப்படுகிறார். சரிங்களா? ஆயினும் அவர் எப்பொழுது மேகத்தின் மேல் வர்றாரோ, நல்லா கவனிங்க. அப்ப மேகத்தின் மேல் வர்றது எப்போ? மேகத்தின் மேல எப்போ வருவார்? 2ஆம் வருகையில. அதுதான் பாயிண்ட், நீங்க எடுத்துங்க. அவர் 2ஆம் வருகையில வரும்போது ஒரு விசேஷ காரியம் நடக்கும். ஆண்டவர் ஒரு ஓமையில சொல்லியிருக்காரு. இதெல்லாம் 2ஆம் வருகை பாடத்துல போய் கேட்கலாம். நம்ம இந்த சர்வ வல்லமைக்குரிய தகுதியை எப்படி இவர் பெற்றிருக்கிறாங்கிறதுக்கான ஒரு சில இன்ஃபார்மேஷனுக்காக போறோம். சரிங்களா? நான் போய் அங்கே போயிட்டு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னார் இல்லையா? அப்படி போறப்ப ஒரு ஓமையை ஒண்ணு சொல்றார். எப்படிப்பட்ட ஒரு ஓமைனா, ஒரு பிரபுவான ஒரு மனுஷர் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும் பொழுது அப்படின்னு ஒரு ஓமையை பேசுறார். அப்ப அவர் போறது எதுக்குன்னா, நம்ம ஜபத்துல என்ன சொல்றோம்? நம்முடைய ராஜ்யம். அப்ப வரணும்னா யார் கொண்டு வரணும்? யார் கொண்டு வரணும்? கிறிஸ்து. அப்ப யார்கிட்ட வாங்கிட்டு வரணும் இந்த ராஜ்யத்தை? அப்ப பிதா கிட்ட முழு அதிகாரத்துக்குரிய ராஜ்யத்தின் தன்மைக்குரிய ஒரு விஷயத்துல மேகத்தின் மேல் ராஜ்யத்தை முழு அதிகாரத்தோடு பெற்றுக்கொண்டு வரும் பொழுதுதான் சிங்காசனத்தில் அமர்ந்து, பிதாவினுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து முழு அதிகாரத்தோடு 2ஆம் வருகையில் மேகத்தின் மேல் வருவார். இந்த தன்மை தான் 2ஆம் வருகையில வரும்பொழுதுதான் அந்த ஒரு வார்த்தை எப்படி சொல்லப்படுதுன்னா, சர்வ வல்லமை. நல்லா புரிஞ்சுக்கலாம். சர்வ வல்லமை, பிதாவுக்கு நிகரான சர்வ வல்லமையில ஆண்டவர் 2ஆம் வருகையில வருவார். எக்ஸாக்ட் எப்ப 2ஆம் வருகையில வர்றாரோ அப்பையில பிதாவாகிய தேவன் அவருக்கு என்ன ஒரு தன்மை கொடுத்துருவார்னா, சர்வ வல்லமைக்குரிய தன்மையை கொடுத்துருவார். இதை நீங்க 2ஆம் வருகையில வரும்போது ஆண்டவர் எதற்காக வர்றாருங்க? நம்மளை அழைச்சிட்டு போறது, சபையை அழைச்சிட்டு போறது. வேற எதுவும் பர்பஸ் இருக்கா? அது என்னது?
அது 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 வந்து சபையா போறவங்களுக்கு இப்ப சபை பலன் கிடைச்சிருது. அப்ப இரண்டாம் வருகையின் வர்றதனுடைய நோக்கமே என்னன்னா நியாய தீர்ப்பு கொடுக்கறதும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன இருக்குங்க, இப்ப சபைக்கு நியாய தீர்ப்பு, உலகத்திற்கு நியாய தீர்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அந்த உலக நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கான முழு அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா பிதா கிட்ட இருந்துச்சு. ஆண்டவர் மனுஷகுமாரனா வந்துட்டு இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு மறிச்சு உயர்த்தப்பட்டதுனால நியாய தீர்ப்பு கொடுக்கிற முழு அதிகாரமும் பிதா யார்கிட்ட கொடுத்துட்டார். இதெல்லாம் வசனம் இருக்கு, இதெல்லாம் நம்ம நியாய தீர்ப்பு பாடத்திலே பார்த்தோம். அப்ப நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இரண்டாம் வருகையில மேகத்தின் மேல் பிதாவுக்கு நிகரான அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து வரும் பொழுது அதுக்குரிய சர்வ வல்லமையோடு வருவார். யார் வருவா? புரியுதுங்களா? அப்ப சர்வ வல்லமைங்கிறது பிதாவுக்கு ஒருத்தருக்கே உரியது. அதை கிறிஸ்து நம்முடைய பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இவ்வளவு ஒரு மகிமையா வருவார். இது இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல. அந்த சர்வ வல்லமைங்கிற ஒரு வார்த்தை மேகத்தின் மேல் இரண்டாம் வருகையில வரும்பொழுது உள்ள ஒரு விஷயத்துலதான் கொடுக்கப்படுது. சர்வ வல்லமைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? அப்ப அந்த சர்வ வல்லமைக்கு இரண்டாம் வருகையில வரும்போது அந்த சர்வ வல்லமைக்கு அவர் உயர்த்தப்பட்டிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல புரியும். இன்னொரு வசனம் அதுக்கு ஆதாரமா இருக்கு, அதையும் நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்ப இங்க இந்த இடத்துல என்ன பாக்குறோம்னா 7ஆம் தூதன், சரிங்களா? மொத்தம் 7 தூதர்கள், 7 சபைகள், 7 காலகட்டங்கள். இந்த 7ஆம் சபை லவோதிக்கேயா சபைன்னு பேர். அது இந்த 7ஆம் சபை இந்த காலகட்டம் வரும் பொழுது ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்து இருப்பார். நல்ல கவனிங்க, 7ஆம் சபை மாமிசத்துல இந்த பூமியில இருக்கும். 6 சபையும் காலகட்டங்கள் முடிஞ்சிருக்கும். ஏன்னா 6ஆம் சபையின் காலத்துல ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை சொல்றாரு. அவனா அந்த ஒரு வசனத்துக்கு போயிட்டு வந்துடலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, பிலதெல்பியாங்கிறது எத்தனாவது சபை அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் சபை. இதுல 11வது வசனத்தை படிங்க. அப்ப இந்த 6ஆம் சபை வரையும் ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்துட்டாருன்னு சொல்லலாமா, சீக்கிரமா வர்றேன் உனக்குள்ளதை பற்றி கொண்டிருந்தா வந்து வரலன்னு சொல்லலாமா? வரவில்லை. 6ஆம் சபை காலம் வரையும் ஆண்டவர் இரண்டாம் வருகையில வரமாட்டார். ஆனா 7ஆம் சபைங்கிறது 13, அதிலே 14வது வசனம் லவோதிக்கேயா சபை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் 20வது வசனத்தை படிங்க. அதாவது 7ஆம் சபை வந்து லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படின்னா 7ஆம் சபை காலம். அந்த காலகட்டத்துல 20வது வசனத்தை படிங்க. பாருங்க, இதோ வாசற்படியிலே நின்று, அப்பனா இரண்டாம் வருகையில வந்து கதவை தட்டவர். இத நம்ம அத்திமரத்தின் ஓமையில சொல்லும் பொழுது இதோ வாசப்படியில வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். வசந்த காலம் சமீபமாயிடுச்சு நினைச்சுக்கோங்க, அது துளிர் விடும் போது நான் வாசற்படியில வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு மத்தேயு 24ல சொல்லுவார். அப்ப இரண்டாம் வருகை எந்த காலத்துல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லவோதிக்கேயா சபையில 7ஆம் சபையின் காலத்துல 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது. நல்லா கவனிச்சுக்கலாம், இதெல்லாம் ஒரே டயத்துல நடக்கும். இப்படி 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது வெளிப்படுத்தல் 11:15 என்ன சொல்லிட்டாருன்னா 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுவான், அப்பொழுது இந்த பூமியின் ராஜ்யம் யாருடைய ராஜ்யமா மாறி இருக்கும்? படிங்க 11:15. அது இரண்டாம் வருகை வந்து 7ஆம் தூதனால 7ஆம் சபை, 7ஆம் சபையின் காலம், 7ஆம் சபையின் காலகட்டத்துல அந்த எக்காலம் ஊதப்படும் பொழுது அது கர்த்தருக்குரிய கிறிஸ்துக்குரிய ராஜ்யமா ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருக்கும். எதுல? இந்த 7ஆம் எக்காலம் ஊதப்படும் பொழுது. அப்படி சொல்லும் பொழுதுதான் தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்க வாசிங்க.
அப்ப ரெண்டாம் வருகையில வந்து நியாயம் தீர்க்கிறதுக்குரிய அந்த பொசிஷன் சொல்லும் பொழுது இந்த எத்தனாவது வசனம் 17வது வசனம் சொல்லிச்சுன்னா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான சர்வ வல்லமை உள்ள தேவத்தன்மைக்கு யார் உயர்த்தப்பட்டிருக்கிறார்? சரிங்களா? அப்ப இந்த தன்மையை புரிஞ்சுக்கங்க. அவர் டக்குன்னு வந்து உட்கார்ந்துடல. எங்க அந்த சர்வ வல்லமைக்குரிய நிலைமையில ஒருத்தர் கொடுக்க இவர் பெற்றுக்கொள்ள அந்த முழு அதிகாரத்தோடு வந்து இந்த ராஜரீகத்தை இரண்டாவது வருகையில வந்து செய்வார். அந்த ராஜரீகத்திற்கான தன்மை, கர்த்தத்துவத்தின் பெருக்கம், அவர் என்னவாயிருப்பார்? வல்ல தேவனை காட்டிலும் சர்வ வல்ல தேவ தன்மைக்கு உயர்த்தப்பட்டிருப்பார். எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை, கர்த்தத்துவத்துக்கான நாமத்தை பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு என்ன பண்ணியிருப்பாருங்க? கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து இரண்டாம் வருகையினுடைய மிக முக்கியமான தத்துவங்கள். அப்ப இதெல்லாம் என்னன்னா, தேவன் படிப்படியா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுதுதான் நம்ம ஆண்டவருடைய பழைய ஏற்பாட்டு கால காரியங்கள் எல்லாம் நம்ம கடந்த கூடுகைக்கு முந்தின கூடுகையிலே நம்ம பார்த்தோம். அவர் என்னவாக செயல்பட்டார்னு பார்க்கிறோம். ஆதியிலே அவர் மூலமாய் அவரை கொண்டும் என்ன பண்ணப்பட்டதுங்க? சகலமும் படைக்கப்பட்டது. சரிங்களா? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்னா, அந்த ஒருவர் யாரதான் படைத்தார்? பிதாவாகிய தேவன். ஒருவர் பிதாவாகிய தேவன் படைத்த ஒரே படைப்பு பிதாவாகிய தேவன். ஆண்டவராகிய கிறிஸ்துவை கொண்டுதான் சகலமும் படைக்கப்பட்டது. அவர் மூலமாயும் அவருக்குள்ளும் யார் வச்சு படைத்தார்? பிதா கிறிஸ்துவை வைத்து அவருக்காகவும் அவர் மூலம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பாடத்துல பார்த்துட்டு சும்மா ரிமைண்டர் தான் கொடுக்குறேன். அப்ப ஆதியிலிருந்தே அவருடைய தன்மை என்னன்னாக்க மைட்டி காட், வல்லமையுள்ள தேவ தன்மையில தான் இருந்தார். சரிங்களா? ஆனா ராஜரீகத்துக்கான சர்வ வல்லமைக்குரிய தன்மைக்குல எப்போ உயர்த்தப்படுவார் படுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் வருகையில். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப அதுவரையும் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கம் அப்படின்னு சொல்லப்படும். சரிங்களா? கர்த்தத்துவத்தின் பெருக்கம்னா அந்த டொமினியன் அப்படின்னு சொல்லப்படுது. டொமினியன்னா அந்த ஆட்சி பாரத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே பெருகிக்கிட்டே போறது. அது இன்னும் மேல இன்னும் மேல இன்னும் மேலங்கிற மாதிரி பெருகிட்டு போகக்கூடிய அந்த தன்மையை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதுலதான் இந்த கர்த்தத்துவத்தினுடைய பெருக்கத்துல அவர் சர்வ வல்லமைக்கு இரண்டாம் வருகையில கிறிஸ்து பிதாவுக்கு நிகராக அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து ராஜரீகம் செய்வார். செய்யக்கூடிய அந்த தன்மைக்கு உயர்த்தப்படுகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் அவர் எப்படி வந்து செயல்பட்டார் அப்படின்னா, பிதாவாகிய யாவே தேவனுடைய பிரதிநிதியாக வந்தார், சமூகத்தின் தூதனாக வந்தார். வசனம் படிச்சோம் ஏசாயா 63:9-10. சரிங்களா? என்னது மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் படித்தோம். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனுமானவர் விரைவாக ஆலயத்துக்கு வருவார். அப்ப அந்த ஆலயம் யாரு? இரண்டாம் வருகையில எருசலேமா. அப்ப நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு தான் உடன்படிக்கையின் தூதனானவர் என்ன பண்றாருங்க? இரண்டாம் வருகையிலே வர்றார். சரிங்களா? அப்ப பழைய ஏற்பாடு முழுவதிலுமே அவர் தூதனாக செயல்பட்டார். ஆனால் தூதனாக படைக்கப்படல. இந்த பாயிண்டையும் நம்ம போன கொடுகையில பேசணும். சரிங்களா? அவர் ஒரே பேரான குமாரனாக படைக்கப்பட்ட அந்த ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த தன்மை ஆதியிலே இருந்துச்சு. ஆனா தூதர்களை முதலாம் உலகத்தில் அனுப்பும்போது தூதர்கள் என்ன பண்ணாங்க? முதலாம் உலகத்தில் என்ன பண்ணாங்க? பாவம் செய்த தூதர்களை என்ன பண்ணார்? மகிமை இழக்க செய்தார். சாத்தான் ஏதேன் தோட்டத்திலே என்ன பண்ணிட்டான்? அந்த தேவனுக்கு எதிராக அங்க நின்றுட்டான். அப்ப தூதர்கள்லாம் சரியான ஒரு தேவ தூதை, தேவனுடைய காரியத்தை செயல்படுத்த வந்தாங்கன்னா அநேகர் பின்வாங்கினவர்களாகவும் வஞ்சிக்கப்பட்டவர்களாகவும் தேவனுக்கு எதிரானவர்களுமாகவே இருந்தாங்க. அதனாலதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனையே என்ன பண்ணிட்டார்னா அந்த தூதனுடைய ஊழியத்தை செய்யும்படி அனுப்பினார். அதைதான் நம்ம பார்க்கும்போது மனோவா கிட்ட நான் என் பேரை ஏன் கேட்கிற, அது அதிசயம் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவருடைய நாமங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டு வரும். சரிங்களா? இப்போ உதாரணமா தானியேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்த ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. தானியேல் 12:1. பாருங்க, மகா ஓத்திர காலம். இது வந்து திரள் கூட்ட போய் மாட்டுவாங்க, நம்ம பாடம் பார்த்திருக்கிறோம் இல்லையா?
ஆபத்து காலம் வரும். எப்ப? இந்த மிகாயேல் அவருடைய ஜனத்தின் புத்திரருக்காக வந்து நிற்பாராம், எழுந்து நிற்பார். கிரேட் பிரின்ஸ் த மிகாயேல் வில் ஸ்டாண்ட் அப் அப்படின்னா எழுந்து அவர் வல்லமையோடு வந்து நிற்பார் அவருடைய ஜனத்துக்காக. அப்பொழுது இதுவரையும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிக்காதுன்னா மிகுந்த ஓத்திர காலம் வந்திருக்கும் அப்படிங்கிறார். அப்ப இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்காக பழைய ஏற்பாட்டுல எல்லாம் டீல் பண்ணிட்டு வந்த ஒரு தூதன் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருதான்? அவர் என்ன நாமத்தினால டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு? மீகா ஏல். ஏல்னா தேவன், மீகானா இமேஜ் ஆஃப் காட் அல்லது ஒன் ஹூ இஸ் லைக் காட், தேவனை போன்றே இருக்கக்கூடிய ஒரு நபர். அதுதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாயும் இருந்தது, தனித்துவம் உள்ள ஒரு தன்மையில அந்த தேவத்தன்மையை சொல்லப்படுது. அப்ப மிகாயேல் அப்படின்னாலே என்னன்னா தேவனை போன்று, ஒன் ஹூ இஸ் லைக் காட். சரிங்களா? அப்ப இவர் இரண்டாம் வருகையில வரும் பொழுதுதான் சபையையும் கூட்டிட்டு போவாரு, அதே நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாகவும் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல இந்த இடத்துல பார்க்கிறோம். இததான் இதே மிகாயேல பத்தி யூதா புத்தகத்துல பார்க்கும்போது மோசையின் சரீரத்தை சாத்தான் வாதிடும் போது என்ன பண்ணாரு? கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? கடிந்து கொள்வார்னு சொன்னார். அப்ப உண்மையிலே கர்த்தர் அங்க வந்து யாரு மோசையினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணது என்ன? கர்த்தர் அவரை அடக்கம் பண்ணான்னு இருக்கு. சரிங்களா? அப்ப கர்த்தர்னா இந்த இடத்துல பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதியாக செயல்பட்ட யார்? அவர் கிறிஸ்து என்னும் மிகாயேல் தான் அங்கே சரீரத்தை அடக்கம் பண்றார். அதனாலதான் சாத்தான் வந்து யாருக்கிட்ட கேட்கிறான்? ட்ரெஸ், அவருடைய பாடியை என்கிட்ட கொடு கேட்டானா இல்லைங்களா? யூதா புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன் கேட்டான்? எதுக்கு? அவருடைய சரீரம் அழிவு போற சரீரம், அதை எதுக்கு கேட்கிறான்? அவரு அந்த வசனத்துல உபாகமத்துல பார்க்கும்போது கர்த்தர் அடக்கம் செய்தார், அது இது நாள் வரை எங்க இருக்குன்னே தெரியலன்னு சொல்லி வசனம் இருக்கும். சரிங்களா? அப்ப மனுஷனுக்கும் தெரியல, சாத்தானுக்கும் தெரியல எங்க ஒளிச்சு வச்சேன்னு. ஆனா சாத்தான் வந்து நீ தான் புதைச்ச அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கிறான்? மிகாயேல்கிட்ட கேட்கிறான். சரிங்களா? அந்த மிகாயேல் யாரை தான் அடையாளப்படுத்துதுங்க? கிறிஸ்து தான் அங்க அடையாளப்படுத்துது. அப்ப ஏன் கேட்டான்னு தெரியுங்களா? அதுக்காக கேட்டான் இல்ல. நல்லா கேளுங்க. அவன் சாத்தான் அவருடைய டெட் பாடியை கேட்கிறான். அவனுக்கு கவுண்டிங் தேவையா? மொத்தத்துல செத்துட்டா முடிஞ்சு போச்சு, அந்த கவுண்டிங் முடிஞ்சு போச்சு. செத்துட்டா மோசே அவுட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கவுண்டிங் ஆயிடுச்சு. என்ன தெரியுங்களா? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மோசமான ஆட்கள். இந்த கோவாவில் ஒருத்தர் இருக்காரு, சவேரியார், 300 வருஷத்துக்கு முன்னாடி செத்தால இன்னைக்கு வரையும் பொதமா வச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எடுத்துட்டு போனதை திரும்பி கொண்டாந்து வச்சு இன்னைக்கு வரையும் அப்பப்பா ஓபன் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க? ஆராதனை பண்ணுவாங்க. இந்த வனாந்தரத்துல பாம்பு கடிச்சிச்சு இல்ல, அதுக்கு அவங்க என்ன உயர்த்தினாங்க? வெண்கல சர்ப்பத்தை. வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினாங்க. இது ராஜாக்கள் காலம் வரையும் அதை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு ராஜா வந்து அதை என்ன பண்றாருன்னா அந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்றாரு? டெஸ்ட்ராய் பண்றாரு, அழிச்சிடுறாரு. ஏன்னா இந்த ஜனங்கள் ஏதாச்சும் ஒரு அற்புதம் யார் மூலமாச்சும் நடக்குதுன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க? நம்ம ஊர்ல எல்லாம் இல்லையா குலதெய்வம், அது மாதிரி மோசே என்ன பண்ணிருப்பாங்க? இவர் தாங்க எங்க யெகோவா தேவன்னே கும்பிட்டு இருப்பாங்க. அதை கும்பிட வைக்கிறதுக்கு தான் இவன் எதை கேட்கிறான்? உங்களை ரட்சித்த மோசே இவர் தான் காமிச்சிருப்பான். இந்த பணத்தை வச்சு இன்னைக்கு வரை இஸ்ரேல் ஜனங்கள் கும்பிட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் அந்த டெட் பாடி என்ன பண்ணிட்டாரு? சரிங்களா? ஏன்னா இந்த ஜனங்கள் சாதாரண ஆளுங்களா? கண்ணுக்குட்டியை கும்பிட்டாளுங்க, கண்ணுக்குட்டியை கும்பிட்டாங்க. டெட் பாடி கிடைச்சா விடுவாங்களா? மோசே, அதுவும் மோசே தான் அங்கேயிருந்து விடுதலையாகி வர்றாரு. எல்லா விஷயத்திலையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புதமும் யாரை வச்சுதான் செய்யறாரு. அப்ப இந்த மிகாயேல் அப்படிங்கிற தேவதூத தன்மையில ஒரு பழைய ஏற்பாடு முழுவதும் செயல்பட்டு வந்தவர் தான் அடிமையின் ரூபம் எடுத்து தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்ணிட்டாரு? உயர்த்தினார். சரிங்களா? அதான் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார். சரிங்களா? ஓகே. அப்ப அந்த தன்மைக்குரிய உச்சிதமான உயரத்துக்கு உயர்த்தினார்னு பாக்குறோம். யோபு புத்தகத்துல 33ஆம் அதிகாரத்துல 22, 23, 24 வசனத்தை வாசிக்கலாம். 3ல 22, 23, 24.
நீ பேசும் உண்மை நீதிமானாக தீர்த்து எனக்கு ஆசை இருந்தது. ஒன்றும் இல்லாதது நீதி. சரி, அதை என்ன பண்றீங்கன்னா அந்த 1000 ஒருவனாகிய அந்த ஒரு வசனத்தை படிங்க. 33 22. 23. 1000 ஒருவனாகிய சமாசி பிறந்த தூதன் அவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசாரியாய் இருந்த அவர் அவனுக்கு இறங்கி அவன் கடவுளில் இறங்காதபடிக்கு அவனை பாருங்க. இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா, யோபுக்கு தெரிஞ்சிருக்குங்க யார் என் மீட்பராக வர முடியும், யார் என் ரட்சகராக வர முடியும், யார் அந்த மீட்கும் பொருளுக்குரிய அந்த ஜீவனை கொடுக்க முடியும், மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்பான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு இல்லையா. அதுக்கு யார் தான் வரணுமா? 1000 ஒருவனாகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர். சரிங்களா? அப்ப இந்த மிகாயேல் என்னும் தன்மையில் உள்ள இந்த தூத வேலையை செய்து வந்த நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு மீட்கும் பொருளா வரணுங்கிறத தெளிவா வசனம் சொல்லுது. இது யோபுவே கண்ட ஒரு தரிசனம். சரிங்களா? இததான் 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே. அப்ப அந்த தூதனாக பழைய ஏற்பாடு முழுவதிலும் செயல்பட்டு வந்த மிகாயேல் அல்லது அதிசயமானவர், இது மாதிரி பல பேர்கள் இருக்குங்க அவருக்கு. சரிங்களா? அந்த தூத நிலைமையில ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. உதாரணமா பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? நம்ம அது பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக. அப்ப அவர் ஆடு அப்படிங்கிற ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய பேரும் இருக்கு. சரிங்களா? நம்முடைய கர்த்தர், நம்முடைய நண்பன், நம்முடைய எல்லாத்துக்கும் எல்லாம் ஆனார். நம்முடைய என்னது பாவ நிவாரணை நாளினுடைய காலை அந்த பலி யாருது? யாரை அடையாளப்படுத்துது? கிறிஸ்துவ தான் அடையாளப்படுத்துது. ஒவ்வொரு பலியிலுமே காளை ஆடு எல்லாமே யாரை தான் அடையாளப்படுத்துதுங்க? கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல எல்லாரையும் மீட்கும் பொருளாக யோபுல பார்த்தோம் இல்லையா. மீட்கும் பொருளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. இதுல ஏன் மனுஷனாகியங்கிறது பதிலா தூதனாகிய கிறிஸ்து இயேசு அவர்னு போடல? இப்ப அவர் மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி என்ன நிலைமையில இருந்தாரு? தூதனுடைய வேலையை பார்த்தார். தூதன் அல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. தூதனுடைய வேலையை பார்த்தார். அவருடைய ஒரே பேரான குமாரன், பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன். சரிங்களா? ஆனா அந்த தூதர் வேலையை பார்த்தார். ஆனா இங்க யோபு என்ன சொல்றாருன்னா, யாராச்சும் ஒரு சாமாசி செய்யறத நம்மளுக்கு மத்தியசம் செய்யறது அதான் சாமாசி. சரிங்களா? அந்த இடத்துல இந்த தீமோத்தியில படிக்கிறோம் இல்லையா, மத்தியசம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கும் தேவனுக்கும் படிங்க அந்த ஒரு வசனத்தை. 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 5-6. 5-6. பாருங்க, அந்த மத்தியஸ்தர் அப்படிங்கிறது எதுனா அந்த யோபு புத்தகத்துல சொல்றாருல்ல, சாமாசி மத்தியஸ்தம் செய்கிறவர். சரிங்களா? 1000 ஒருவராகிய மத்தியஸ்தர் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. சரிங்களா? சாமாசி செய்கிறவர் மத்தியஸ்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கும் மனுஷனும் தேவன் ஒருவரே, அந்த மத்தியஸ்தரும் ஒருவரே. அப்ப 2 பேரையும் சாமாசி செய்கிறவர் ஒருவர் வேணும். அது தேவதூதரா அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஷனாகிய கிறிஸ்து தான் இங்க தேவைப்படுறாரு. ஆனா மனுஷனாக வரும்போது கூட அவர் என்ன தூதர் தான் கொண்டாந்தார்? தேவனுடைய தூததான் கொண்டாந்து இங்க கொடுத்தாரு. அவருடைய சொந்த கருத்தையா பேசினாரு? பூமியில பேசும் பொழுது அவர் எந்த கருத்தை பேசினார்? யாருடைய கருத்தை பேசினார்? சுயமாய் எதுவும் பேசாமல் எல்லாம் யாருடைய சித்தத்தையும் கருத்தையும் பேசினார். அப்ப தேவனுடைய தூத மனுஷனாகவும் பண்ணார். அதுதான் இந்த இடத்துல தேவ தூதர்ங்கிற அந்த தன்மையில் உள்ள அந்த ஆவிக்குரிய தன்மையில மனுஷனா இருக்கும் போதும் தேவ தூதை கொண்டாந்து சேர்த்தவர். புரியுதுங்களா? அப்ப அதுதான் சாமாசி செய்கிற தேவ தூதன் ஒருவர் வேணும் அப்படிங்கும் போது அவர் மனுஷனாகவே நம்மளுக்காக என்ன பண்ணாருங்க? மீட்கும் பொருளை கொடுத்தார். தொடர்ந்து வாசிங்க தீமோத்தியில. பாத்தீங்களா? அப்படிப்பட்ட அந்த சாமாசி செய்கிற தேவ தூதனுக்குரிய வேலையை மனுஷனாக கூட என்ன பண்ணாரு? செஞ்சார். அது செஞ்சதனுடைய உச்சம் மார்க் 10:45 பார்க்கிறோம். ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம்
மீட்கும் பொருளுக்கான ஜீவனை கொடுக்கிறதுக்கு வந்தேன்னு சொல்லப்படுது. அந்த வார்த்தை மறந்துடாதீங்க, மீட்கும் பொருளுக்கான ஜீவனை கொடுக்கவே வந்தேன் அப்படின்பார். அப்ப பூமியில வந்திருக்கும் போது எனக்கு வேலை பார்க்க வாங்கன்னு வந்தாரா? வந்து சீசர்களுடைய பாதத்தை கழுவி மனசை மாத்துறாரு. சரிங்களா? யார் பெரியவன்னு போய் அங்க பிரச்சனை, உடனே இவர் என்ன பண்றாரு? அவங்க காலை கழுவி நான் உனக்கு வேலை பார்க்கிறேன் பாரு அப்படின்ட்டார். அப்ப அந்த தன்மையெல்லாம் புரிவதற்காக தான் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதுதான் இங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட கிறிஸ்து அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு புரிய வரும். சரிங்களா? அப்ப நம்ம தானியேல் 12:1 பார்க்கும்போது இது யாருங்க? மிகாயேல்னாலே அது யாரை குறிக்குது? கிறிஸ்துவ. இன்னொரு இடத்துல மிகாயேல்னு வரும் 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல. அதை பத்தி நம்ம வேற கோணத்துல பார்க்கணும், நம்ம பின்னாடி அதை பார்க்க போறோம். அந்த கிறிஸ்து பாடத்துல பார்ப்போம். அதை பத்தி பெண்டிங்கில வச்சுக்கலாம். அப்ப இதுல இந்த ஒரு காரியங்களில் எல்லாம் நம்முடைய ஆண்டவர் என்ன மாதிரி தன்மையில இருந்தவர்ங்கிறதெல்லாம் புரிய வரும். சரிங்களா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, இது யாருங்க? அது யாரு? விடிவெள்ளினா கிறிஸ்து. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, சரிங்களா? சாத்தான். அந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னா, விடிவெள்ளி என்ன? அந்த எபிரேய பதத்தில் லூசிஃபர், லூசி அப்படின்னா லூமினர் அப்படின்னா இந்த இதுல டியூப்ல எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த லூமினக்ஸ் அப்படின்னா லைட் கொடுக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப விடிவெள்ளி அப்படின்னா வெளிச்சம் தரக்கூடிய, அதிகாலையில் வெளிச்சம் தரக்கூடிய அப்படிங்கும் போது நம்முடைய இந்த லூசிஃபர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா விடிவெள்ளி. லூசிஃபர்னா என்ன அர்த்தங்க? விடிவெள்ளி. சரிங்களா? இப்ப பாருங்க, இது மாதிரி தேவன் இந்த பூமியை அஸ்திவாரப்படுத்தும் பொழுது அநேக நட்சத்திரங்களும் தேவ தூதர்களும் என்ன பண்ணாங்களா? பாடினார்கள். அப்ப நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விடிவெள்ளி நட்சத்திரம். இப்ப விடிவெள்ளி நட்சத்திரத்திற்குரிய காரியத்துலதான் நம்முடைய ஆண்டவர் என்ன நட்சத்திரம் தெரியுமா? என்ன நட்சத்திரம் தெரியுங்களா? வெளிப்படுத்தல் 22:16 படிங்க. சபைகள் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அப்ப நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, சரிங்களா, சாத்தான் யாருன்னா விடிவெள்ளி நட்சத்திரம். ஆனா நம்முடைய ஆண்டவர் யாருங்க? பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். பூமிக்கு பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் யார் சொல்லுங்க? விடிவெள்ளி நட்சத்திரம்னா காலையில 4 மணிக்கு வரும். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல அதாவது நான் அடையாளபூர்வமா நட்சத்திரங்களை வச்சு நான் கேட்கிறேன். சூரியனும் என்னதான், அதுல பூமிக்கு பிரகாசமான வெளிச்சம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் யாரு? சூரியன். அதனாலதான் ஆண்டவருக்கு என்ன பேருன்னா நீதியின், புரியுதுங்களா? அப்ப பிரகாசம் உள்ள விடிவெளினா யாரை அடையாளப்படுத்துது? சூரியனாகிய கிறிஸ்து அடையாளப்படுத்துது. அப்ப அப்ப கிறிஸ்து என்பவர் யாருன்னா பிரகாசம் உள்ள விடிவெளி. அப்ப வெள்ளினாலே நட்சத்திரம்னாலே என்ன அர்த்தம் தெரியுங்களா? நட்சத்திரம் என்றால் என்ன? ஒரு கேள்வி. நட்சத்திரம் என்றால் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. 20வது வசனம் நினைக்கிறேன். பாருங்க, நட்சத்திரம் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா டிக்ஷனரி, பைபிள் டிக்ஷனரி என்ன சொல்லுது? நல்ல படிங்க, நல்ல படிங்க. நட்சத்திரம் என்றால் என்ன? 7 தூதர்கள். அப்ப நட்சத்திரம் என்றால் என்னன்னு நீங்க வேதத்துல போய் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஏன்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாமே என்னத்துல எழுதப்பட்டிருக்கு? அடையாள பாஷையிலும் தீர்க்க தரிசனத்திலும் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு சுய தோற்றமான பொருள் அல்ல. இப்ப நட்சத்திரம்னா நம்ம என்ன எடுத்துக்க கூடாது? அது யாரு? இப்ப தூதன். நட்சத்திரம்னா தூதன். இதுல விடிவெளி நட்சத்திரம்னா லூசிபரும் ஒரு தூதன்.
இதுல பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம்னா புரியுதுங்களா? அப்ப அந்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது பிரகாசமுள்ள சூரியன் போன்று பிரகாசிக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் யார் அப்படின்னாக்க வெளிப்படுத்தல் 22:16 சொல்லப்படுற அந்த தூதனானவர் அப்படிங்கிற பிரகாசமுள்ள தூதன் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? கிறிஸ்து. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், பதில் முடிஞ்சா சொல்லுங்க. சரிங்களா? ஏசாயா 14:12 அதிகாலையின் மகனாகிய லூசிபரே, விடிவெள்ளியே அப்படிங்கிறாரு. அதிகாலைக்கு பிறந்தவர் தான் லூசிபர். அவர் படைத்தது தான் யாரு? எந்த நட்சத்திரம்? புரியுதுங்களா? அப்ப சாத்தானாவா படைச்சாருங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். சாத்தான் என்றால் என்னன்னா எதிராளின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப சாத்தான படைச்சது, சாத்தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது. லூசிபரை படைத்தது யார்? அதிகாலை அப்படிங்கிற கிறிஸ்து யாரை படைச்சிருக்கிறாரு? இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய லூசிபர். அவர் மட்டும் விடிவெள்ளி நட்சத்திரம் இல்ல, கெப்ரியேல். ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க, எபிரேய மொழியில உள்ள ஒரு சில பாரம்பரியம் சொல்ற ரஃபேல் இப்படிலாம் புரியல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, என் காது கொஞ்சம் கேட்கணும். அப்படியா? சரி, எனக்கு தெரியல. அப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதான தூதர்களையும் என்னது கேருபீன்களையும் சேராபீன்களையும் தேவ தூதர்களையும் எல்லாரையும் படைத்ததே யார்தான்? யார்தான் படைத்தது? கிறிஸ்து தான். சரிங்களா? இது ஆதியில தேவத்தன்மையில வல்லமையுள்ள தேவத்தன்மையில அவர் படைத்த இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இவ்வாறெல்லாம் பழைய ஏற்பாட்டிலையும் காரியங்கள் ஆதி முதலே எப்படிப்பட்டவராக செயல்பட்டாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதனுடைய தொடர்ச்சியாக தான் பிதாவாகிய தேவனுடைய தன்மையை குறித்து நம்ம ஒரு சில விஷயம்லாம் சிந்திக்கும் பொழுது நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். மார்க் 12:29 இஸ்ரேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கர்த்தத்துவத்துல கிறிஸ்து அந்த மகிமையுள்ள சர்வ வல்லமைக்கு உயர்த்தப்படுவதற்கு முன்னால் வரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்ங்கிற தேவனாகிய யெகோவா யார் தான்? பிதா மட்டும்தான் ஒரே கர்த்தத்துவத்தினுடைய யெகோவாக செயல்பட்டார் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? மத்தேயு 4:10 உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. சாத்தான் கேட்கிறேன், என் காலில் விழுந்து வணங்குன்னு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி பிதாவாகிய தேவனை தன்னுடைய தேவனாக அறிக்கை பண்ணவர் யாருங்க? அவரை மட்டும்தான் நான் தொழுது கொள்ள முடியும், உன்னையெல்லாம் தொழுது கொள்ள முடியாதுன்றார். அதுதான் நம்ம யோவான் 20:17 கூட நம்ம பார்க்கும் பொழுது உங்கள் தேவனும் என் தேவனும் உங்கள் பிதாவும் என் பிதாவும் எல்லாம் பார்க்கிறோம். சரிங்களா? இது எதுக்குன்னா அந்த வித்தியாசங்களை புரிந்து கொள்ளுங்கிறதுக்கு தான். மத்தேயு 6:9 ஜெபம் சொல்லி கொடுக்கிறார். நீங்க அப்பா கிட்ட ஜெபம் பண்றீங்களா, அது மாதிரி எங்களுக்கு ஜெபம் கத்து கொடுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அப்படிங்கிற ஒரு தன்மைக்குரியவராக நம்முடைய அப்பா இருக்கிறாரு. மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கும். அப்ப பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்தவர் கிறிஸ்து. பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்கள்லாம் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இதுல நம்மளுக்கு புரிய வைக்கிறார். யோவான் 5:37 என்னை அனுப்பின பிதா நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை அப்படிங்கிறார். சரிங்களா? அப்ப அவர் சத்தத்தை கேட்டு அவருடைய ரூபத்தை கண்டு நம்மளுக்கு வெளிப்படுத்தினவர் யாருங்க? அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். யோவான் 1:18 பார்க்கிறோம், அவரே பிதாவை நம்மளுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? யோவான் 14:28 என் பிதா என்னிலும் என்னவா இருக்கிறார்? பெரியவரா இருக்கிறார். சரிங்களா? அதான் நம்ம பார்க்கிறோம். அவர் வல்லமையுள்ள தேவத்தன்மையில இருந்தும் மனுஷனாக முடிசூடப்பட்டிருந்தும் மரணத்துக்குள்ள போகும்போது எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். பிதாவுக்கு கீழ்ப்பட்ட நிலைமையில என்ன இருக்கிறார்? சர்வ வல்லமைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் நம்ம பார்க்கிறோம். யார் உயர்த்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரிலும் பெரியவரா இருக்கிற பிதா. அதுக்காக அவர் அந்த பெரியவர் இவருக்கு கீழே வந்துட்டேன்னு அர்த்தமா? எல்லாத்தையும் அவருக்கு கீழே படுத்திட்டேங்கிறதுக்காக கீழ்படுத்தினவர் இவருக்கு கீழே ஆயிரும்னு அர்த்தமா? இதை நம்ம 1 கொரிந்தியர் படிச்சோம் இல்லையா? 15 27 28 அதை கூட படிங்க. 1 கொரிந்தியர் 15 27 28 15 27 28
26ல இருந்து படிங்க. 26 எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக போடுவதையும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. இதுதான் 110ஆம் சங்கீதத்துல யெகோவா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோக்கி உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் உன்னுடைய பாதப்படியில, கிறிஸ்துவனுடைய பாதப்படியில ஆக்கி போடுவரை நீ வலது பக்கத்துல அமர்ந்து ராஜ்யம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை கொடுக்கிறார். அது எப்படின்னா 110 சங்கீதம் ஒரு தீர்க்க தரிசனம். அது எப்பதான் நிறைவேறும்னா 2ஆம் வருகையில தான் நிறைவேறும். சரிங்களா? அப்ப அந்த ஒரு விஷயத்துலதான் 2ஆம் வருகையில வந்த பிறகு, இது வந்து 1 கொரிந்தியர் 15ல 22ல இருந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வருகை வந்த பிறகுதான் இந்த நிகழ்வுலாம் நடக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அவர் வருகையில் அவருடையவர்கள் முதலாவது எந்திரிச்சு போவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு வந்த பிறகுதான் அவர் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். தொடர்ந்து வாசிங்க. சகலத்தையும் பிதாவாகிய தேவன் யாருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார்? கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே. அப்ப எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தினவர் பெரியவர் யாரு? பிதா, யாவே தேவன். அவர் சகலத்தையும் கீழ்ப்படுத்தினார். அதுக்காக பிதாவும் இவருக்கு கீழே ஆயிட்டேன்னு அர்த்தம் ஆகுமா? ஆகாதுங்கிறது இந்த வசனம் சொல்லுது. தொடர்ந்து வாசிங்க. 28 வரை. 28 முடிஞ்சிருச்சா? 29. ஓகே ஓகே, அது வேண்டியது. அப்ப யோவான் 17ல 25, 26 நீதியுள்ள பிதா உலகம் உண்மை அறியவில்லை, நீதியுள்ள பிதாவே உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் நம்முடைய ஆண்டவர். சரிங்களா? அப்ப முழுவதும் பிதாவை பற்றி அறிந்த ஒரு நபர்னாக்கி யார் தான்? ஆனா நீதி உள்ள பிதாவை உலகம் இன்னைக்கு வரையும் அறியாம தான் இருக்கு. சரிங்களா? கிறிஸ்தவர்களே தெரியாது இன்னைக்கு வரையும் பிதா யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? வேலே தெரியாது. அப்ப இங்க பாருங்க, நீதி உள்ள பிதாவே உண்மை, உலகம் உண்மை அறியவில்லை. இன்னைக்கு உலகம் மட்டுமே அறியாம இருக்கு, முழு கிறிஸ்தவ மண்டலமும் அறியாம இருக்கு. ஈவன் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றார் யோவான் 8ஆம் அதிகாரத்துல 40வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதாவை அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தார் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதினால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பாத்தீங்களா? அப்ப உண்மையான பிதாவை அறியல. அவர்களுடைய பிதா யாராக தான் அவர்கள் செயல்பட்டு இருந்தாங்கன்னா சாத்தானதான் பிதாவா. உண்மையான பிதாவை அறிய வேண்டியபடி இஸ்ரேல் ஜனங்கள், இன்னைக்கு முழு கிறிஸ்தவமே நம்முடைய பிதாவாக தேவனை அறியாமல் குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். முழு கிறிஸ்தவமே நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்துவ என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஏசப்பானாக்கி அவர் நித்திய பிதாவினுடைய தன்மையில ஆதாமுக்கு நிகராய் 2ஆம் ஆதாமாய் உலக ஜனங்களுக்கு எல்லாம் அப்பா தான். ஆனா ஆவிக்குரிய அப்பா யாரு தான் நம்மளுக்கு? ஆவிக்குரிய சரீரத்துல போகக்கூடிய 1,44,000 பேருக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் தான் யாருன்னு பார்க்கணும்? பிதாவாகிய யாவே தேவன், யெகோவா தேவன்ங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்படியாக நம்ம அப்போஸ்தலர் 2:32, 36 இது மாதிரி வசனங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன், சரிங்களா, அப்படியாக நம்ம பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்கார்? மரித்தோரிலிருந்து நம்முடைய ஆண்டவரை
முதலாவது எழுப்பினார், அவர் தான் எழுப்பினார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். எந்த ஒரு துதியும் ஸ்தோத்திரமும் யார் மூலமா, யாருடைய நாமத்தினால ஏறெடுக்கப்படணும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்துல? பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். எதை முன்னிட்டு சொன்னாலும் இங்க புதிய ஏற்பாடு முழுவதிலுமே யாரை வச்சுதான் நம்ம பிதாவை பத்தி நம்ம போக முடியும், பிதா கிட்ட ஸ்தோத்திரிக்க முடியும், பிதா கிட்ட நம்ம மண்டியிட முடியும்னா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவை வைத்துதான். எபேசியர் 3:15 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? எந்த ஒரு விஷயமும் நம்ம யாருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கனமகிமையை நம்ம கொடுக்கிறோம், கிறிஸ்து மூலமாக யாருக்கு கொடுக்கணும்? பிதாவாகிய தேவன். இது மாதிரி வரிசையா வசனங்கள் இருக்கு, வேணா நோட் பண்ணிக்கோங்க. எபேசியர் கேட்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு சாமாசி பண்ற ஒருத்தர் தேவைப்படுது. அந்த சாமாசி செய்யறவர் மூலமா தான், மத்தியஸ்தர் மூலமா தான் நம்ம யார்கிட்ட போக முடியும்? ஏன்னா அவர் தான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா உயிரே கொடுத்தவர், நித்திய ஜீவனை கொடுத்தவர் அவர் தான். அவர் மூலமா தான் நீங்க பிதாவாகிய தேவன். அப்ப நம்ம அவர்கிட்ட போகணும்னா பாவியா இருந்தாலும் பாவத்தை கழுவி மீட்கும் பொருளை கொடுத்த நம்முடைய ஆண்டவராய் கிறிஸ்து மூலமா தான் அவர்கிட்ட என்ன பண்ண முடியும்? போக முடியும். அதனாலதான் எதுவா இருந்தாலும் இந்த மத்தியஸ்தர் இல்லாம நீங்க பிதா கிட்ட போகவே முடியாது. அதனாலதான் 1 தீமோத்தேயு 2:அதிகாரத்துல கிளியரா பார்த்துட்டோம். தேவன் ஒருவர், மனுக்குலம் ஒரு பக்கம், இவர்களை மத்தியஸ்தம் செய்கிற மத்தியஸ்தரும் ஒருத்தர். இந்த மத்தியஸ்தர் இல்லாம நடுவுல ஒருத்தர் வேலை பார்க்காம நம்ம என்ன பண்ண முடியாது. சரிங்களா? நீங்க அதை கேட்டதுக்காக ஒரு இன்னொரு வசனம், ரோமர் 5:9-10 படிக்க. நாமெல்லாம் தேவனுக்கு எதிரிகளா இருக்கும் பொழுது கிறிஸ்து ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்து நமக்காக ஒப்புரவாகுதலுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் என்ன பண்ணாராம்? ஒப்புரவாக்கினார். படிக்கலாம் பாருங்க, ரோமர் 5:9-10. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருந்த கோபாலத்திற்கு அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது நாம் தேவனுக்கு சத்துக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அறிவிச்சே. அப்ப யாருடைய ஜீவனாலதான் நம்ம ரட்சிக்கப்படுறோங்க? சரிங்களா? அந்த ஒப்புரவாக தேவனுக்கு எதிரியா இருக்கும் போது ஒப்புரவாகிறதுக்கு அவருடைய உயிரை கொடுத்திருக்கிறார். அதனால அந்த உயிரை வச்சுதான் நம்ம என்ன ஆகிறோம்? ஜீவனுக்குரிய ரட்சிப்பையும் அடைகிறோம். சரிங்களா? அப்ப இது பூமிக்குரிய ரட்சிப்புக்கான நித்திய ஜீவன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கிறிஸ்து கொடுக்கிற ஜீவன் எந்த ஜீவன்? பூமிக்குரிய நித்திய ஜீவன். இந்த பூமிக்குரிய நித்திய ஜீவனாகிய புதிய ஜீவனை பலி செலுத்தி ரோமர் 12:1 படி மாமிசத்தில் இந்த கிறிஸ்துக்குள்ளான நித்திய ஜீவனை பலி செலுத்தி நாம என்ன ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம்? சாகாமைக்குரிய அழியாமைக்குரிய ஜீவன். அந்த அழியாமைக்குரிய ஜீவன் இப்ப யாரு கொடுக்க போறா? பிதா நம்மளுக்கு கொடுக்க போறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. அது புது சிருஷ்டிக்குரிய ஜீவியத்துல கிடைக்க போகுது. இதை கரெக்டா பலி செலுத்தினீங்கன்னா அது கிடைக்கும். இல்ல பலியே செலுத்தலைன்னாக்கி இருக்கவே இருக்கு நித்திய ஜீவன், உலக பிரகார ஜீவிகளாக மனுஷனா மட்டும் வாழணும். சரிங்களா? ஆனா இந்த இப்படிப்பட்ட ஒரு சாகாமைக்குரிய ஜீவனும் இருக்குங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்துறாருன்னா, தெரியப்படுத்தினதின்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை கண்டுபிடிச்சதை நம்ம என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்வதற்காக தான் நம் தொடர்ந்து அதனுடைய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஆகவே யாத்திரையாகமம் 20:7 உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னா, தேவனாகிய யெகோவாவினுடைய நாமத்தை வீணில சொல்லக்கூடாதுங்கிறது தான் பார்க்கணும். இது நியாயப்பிரமாணத்தினுடைய 10 கட்டளைகள்ல ஒரு மிக முக்கியமான கட்டளை. ஆனா புதிய ஏற்பாட்டுல எங்கேயாச்சும் பிதாவுடைய நாமம் யெகோவா அப்படின்னு எங்கேயாச்சும் இருக்கா? நம்முடைய ஆண்டவர் எப்பயாச்சும் சொல்லியிருக்காரா? என்ன சொன்னார்? அப்பாவை பத்தி அப்பான்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார். என் பிதா, என் பிதா, என் பிதா. இதை விட்டா உங்க அப்பா பேரை நீங்க சொல்லுவீங்களா? உங்க அப்பா பேரை நீங்க சொல்லுவீங்களா? கேட்டா சொல்லுவோம். இல்ல இப்ப நீங்க உங்க அப்பா கிட்ட பேசும்போது, உதாரணமா எங்க அப்பா பேரு எஸ் பிளேவேந்திரன், சரிங்களா? அப்பா எஸ்பி வேந்திரன் அப்படி நான் பேசுவேன். இல்ல நீங்க உங்க அப்பா பேரை சொல்லி அப்பா அப்படி நான் சொல்லுவீங்க? அது
விளையாட்டுத்தனமா சொன்னதுக்கான இல்லை. ஒரு 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 மகத்துவமுள்ள ஒரு பேர் இருக்கு. அந்த பேரை சொல்லி அப்பா பேரை கூப்பிடுவான். நண்பனை கூப்பிடலாம், சக நண்பனை கூப்பிடலாம், அண்ணனை கூட கூப்பிட்டுக்கிட்டு போயிடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனா அப்பாவை நம்ம அப்படி கூப்பிடுவோமா? அதனாலதான் யெகோவாவினுடைய நாமத்தை வீண்ல வணங்காதீங்க அப்படின்னு சொல்லி கட்டளையே கொடுக்கிறார். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் ஏறக்கூடிய 6600 முறை யெகோவாங்கிற பேர் வருது. 6600 முறைக்கு மேல. சரிங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் அந்த யெகோவாங்கிற பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக மொழிபெயர்ப்புலையும் சரி, மற்ற எல்லா காரியத்திலையும் யெகோவா அப்படிங்கிறத ஃபுல்லா அவங்க ப்ரொனன்ஸ் பண்ணாம ஷார்ட்டா தான் பண்ணுவாங்க. அதனாலதான் நம்மளுடைய தமிழ் மொழிபெயர்ப்புலையும் சரி, ஆங்கில மொழிபெயர்ப்புலையும் கர்த்தர் கர்த்தர்னு வரும் இல்லையா? பழைய ஏற்பாட்டுல கேபிட்டல் லெட்டர்லயே வரும். எல்லும் கேபிட்டல், ஓவும் கேபிட்டல், ஆரும் கேபிட்டல், டியும் கேபிட்டல், லார்ட் அப்படின்னு வரும். இது எல்லாமே 6000 முறைமைக்கு மேல வந்திருக்கு. அது எல்லாமே யெகோவா, யாவே அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸ்மால் லெட்டர்ல வரும், அது வந்து ஆண்டவர், அதோனி அப்படின்னு வரும். அது நம்முடைய ஆண்டவரை குறித்து மிகாயேல் அந்த வேலையை பார்க்க வரும்போது அவரை அதோனி அதோனின்னு சொல்லப்படுது. அப்ப இப்ப பாருங்க, ஒண்ணு இல்ல, இப்ப ஜெகோவா விட்னஸ் வந்து பேரே ஜெகோவா விட்னஸ் வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்ல வர்ற அந்த தத்துவங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிதாவை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சிம்பிளா அப்படியே சர்வசாதாரண யெகோவா யெகோவா யெகோவான்னு பேசுவாங்க. அப்படி பேசலாமா நம்ம? அதாம்மா இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய ஆண்டவர் எப்பயாச்சும் சொன்னாரா? மனுஷனா வந்திருக்கும் போது பாருங்க, எங்கேயாச்சும் எப்பயாச்சும் சொன்னாரா? அப்பா அப்பா பிதா பிதான்னு தான் சொன்னார். சரிங்களா? எதுக்கு சொல்ல வரோம்னா, வீண் தேவையில்லாம அவருடைய பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீ அது தெரியும் நம்மளுக்கு, அது தெரியும். இப்ப உங்க அப்பா யாரா, உங்க அப்பா பேரை சொல்றா அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பதான் சொல்லிக்கணும். முடிஞ்சு தேவையில்லாம சொல்லக்கூடாது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான்மா, அது வந்து பாட்டுல நீங்க ஒரு துதிக்காக நீங்க பாடுறதுங்கிறது வந்து தேவைப்படுது, நம்ம சொல்றோம். இங்க வசனம் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே விளங்காதிருப்பாயாக. அப்ப தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லிதான் ஆகணும். உங்க அப்பா யாருன்னு கேட்டாக்க நீங்க என்ன பண்ணணும்? இப்போ ஏசப்பான்னு சொல்ல முடியும். இப்ப 1,44,000 பேருக்கு உங்க அப்பா யாருன்னு சொன்னாக்க நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப சொல்லுங்க. அதுதான், அது கரெக்டா நம்ம பயன்படுத்தணும்னு நான் சொல்ல வர்றேன். ஆண்டவர் நாமத்தை எங்க வேணாலும் பயன்படுத்தலாங்க. அந்த நாமத்தை எல்லாமே வேற எந்த நாமத்துக்கும் எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. தேவனே சொல்லிட்டார், இவர் எல்லாமே இந்த நாமத்தை எல்லாமே ரசிக்கப்படுறதுக்கு வேற எந்த நாமமுமே இல்ல. அதனாலதான் பிதா கிட்ட போறதுனாலே அதான். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, தேவையில்லாமல் அவருடைய நாமத்தை வீணிலே பயன்படுத்தக்கூடாது. என்ன பண்றது? ஒரு நிமிஷம் படிங்க. பாருங்க, அப்ப தேவையில்லாம பயன்படுத்தக்கூடாது. இப்ப பாட்டுல பாடுறோம், பாடுங்க, அதை பத்தி ஒரு இது இல்லை. எங்க அப்பா இப்படிப்பட்ட ஒரு தன்மையில உள்ள நாமத்தை உடையவர்னு பாடுறோம். அதுக்காக என்ன, நம்ம பிதாவை பத்தி நம்ம ஏறெடுத்து ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பிதாவுக்குரிய அந்த யாவே யெகோவா அப்படின்லாம் பேசுறோம். அதெல்லாம் நம்ம தப்பா இருக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியல. இப்ப பாத்தீங்கன்னா யெகோவா விட்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பேரே என்ன வச்சிருக்கிறாங்க? யெகோவாவின் சாட்சிகள். அப்ப அவங்க சொல்லும் போதெல்லாம் சர்வசாதாரண பிதான்னு சொல்லிட்டு போலாம் இல்லையா? யெகோவா யெகோவா யெகோவான்னு தான் பேசுவாங்க. புரியுதுங்களா? தேவையில்லாம மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்ல வர்றது. புரியுதுங்களா? நம்முடைய ஆண்டவர் வழிகாட்டி, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போற நம்ம பிதாவுடைய நாமத்தை எங்கேயாச்சும் சொன்னாரா? நான் அதை தான் நான் கேள்வியா கேட்கிறேன் உங்ககிட்ட. பாருங்க, நீ சார் போடாம சொல்லி முடியுமா? அம்மா, நான் அதை தான் சொல்றேம்மா. நம்ம வசனங்கள்லாம் யெகோவா யெகோவா யாவேன்னு தான் எழுதியிருக்கு. நான் எழுத வேணாம்னு சொல்லல. வீணுல தேவையில்லாம. புரியுதுங்களா? இதுதான் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். தேவையில்லாமல் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு சில பேர்லாம்
பிதாவுடைய நாமத்தை விட்டுருங்க. ஏதோ ஒரு தவறா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், எங்கேயோ நடந்திருக்கும். இந்த சோத்திரம் சொல்லவங்க சோத்திரம்பாங்க, யாராச்சும் சேர்த்துருவோம் சோத்திரம் ஆண்டவரேம்பாங்க. என்னது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, சோத்திரம் ஆண்டவரே. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னன்னு கேட்கிறேன். நல்லது நடந்ததுக்கு சொல்லுங்க. நீங்க சம்பந்தமே இல்லை, என்னென்னமோ காரியத்துக்கெல்லாம் பேசுறாங்க ஒரு சில சகோதரர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்துல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு நல்லது நடந்தாலும் சொல்றாங்க. ஒரு அருவருப்பான காரியத்தை கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படிங்கிறாங்க. அருவருப்பான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரேங்கிறாங்க. அந்த வார்த்தையை சொல்ல முடியல, அதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? இதெல்லாம் நடக்குதா இல்லையா? நான் கண் கூட பார்த்தது சொல்றேன், நீங்க எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? அப்ப கர்த்தருடைய நாமத்தை, நம்முடைய ஆண்டவராய கிறிஸ்துவனுடைய நாமத்தை வீண்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம். பிதா தன்னுடைய நாமத்தை வீண்ல விளங்காதுன்னு சொல்லும்போது நம்ம தேவையில்லாம எல்லாம் பண்ணலாமாங்கிறதா இப்ப கேள்வியா இருக்கு. புரியுதுங்களா? ஜெபத்துல ஏறெடுக்கும் போது சொல்றது தப்பல்ல, சரிங்களா? அதே நேரத்தில் அவரை துதிக்கிறக்கூடிய காரியத்துல நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பிதாவை துதிக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. ஆண்டவராய யாசுவா மெசியா கிறிஸ்துவின் மூலம் நாம் துதிக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. அதுதான் கரெக்டான ஒரு ப்ராசஸ். இதுதான் வசனங்களின் அடிப்படையில் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒழிஞ்சு நம்ம இல்லாத ஒன்றை எதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்? நோக்கம் இப்ப பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் தோத்தடிக்கப்பட்டவர்னு இருக்கு. கர்த்தருடைய நாமத்தினால் வர்றவர் யாரு? அப்ப கிறிஸ்துங்கிற நாமத்தை நீங்க பயன்படுத்திட்டு போங்க. அவருடைய நாமத்தினால தானே வந்திருக்கிறாரு. யாசுவா அவர் அப்பா அம்மா வச்சது எபிரேய மொழியில வச்ச பேர் வந்து என்ன தெரியுங்களா? மரியாளும். அப்ப நம்முடைய ஆண்டவர் யாருடைய நாமத்தினால வந்தாருங்க? பிதாவின் நாமம் என்ன? யெகோவா யாவே. அதான் யாசுவா, யெகோவா என்ற ரட்சிப்பு அப்படிங்கிற நாமமே அவருக்கு வந்துருச்சு. யாருடைய நாமத்துல வந்துருச்சு? அப்ப இவருடைய நாமத்துக்குரிய மகிமை செலுத்தும் போதெல்லாம் யாருக்கு மகிமை போகுதுங்க? அதுதான் இங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு தெளிவான ஒரு விஷயமாக பார்க்கிறோம். சரிங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல எண்ணி ஒரு 6-7 முறைமை மட்டும்தான் யெகோவா என்ற நாமத்தை மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. அதான் 6-7 முறைமையில தான் சொல்ல மொழிபெயர்த்தவங்க அந்த பேரை பயன்படுத்தி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா இந்த வசனம் தான் காரணம். எந்த வசனம்? யாத்திரையாகமம் 20:7 பாக்குறோம் இல்லையா? உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே விளங்காதிருப்பாயாகங்கிற கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையின் நிமித்தம் மொழிபெயர்ப்புக்காரர்களும் சரி எபிரேயர்களும் சரி அவர்கள் எந்தெந்த இதுல எல்லாம் பண்ணாங்களோ 6-7 முறைமை மட்டும்தான் யெகோவாங்கிற ஒரு நாமத்தை பண்ணியிருக்கிறாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 83:17 யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அப்படின்னு இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கு. சரிங்களா? அதாவது மொழிபெயர்ப்புக்காரங்க கொடுத்தது மொத்தம் 6-7 முறைமை தான் யெகோவாங்கிற நாமத்தை நம்மளுக்கு தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. ஆனா 6600 முறைமை யெகோவான்னு பேர் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீங்க ஒரிஜினல் எபிரேய பழைய ஏற்பாட்டுல போய் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. அதுல எந்த சந்தேகமே இல்லை. சரிங்களா? யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன், ஆனால் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படிங்கிறார். பாத்தீங்களா? அப்ப ஆபிரகாமுக்கெல்லாம் சர்வ வல்லமை எல் சடாய் அப்படிங்கிற ஒரு நாமத்தினாலதான் சர்வ வல்லமை உள்ள தேவன்கிற அந்த தன்மையில தான் தரிசனமானார். யெகோவா என்னும் நாமத்தினால அவர்களுக்கு எல்லாம் தரிசனமாகல அப்படிங்கிறார். அப்ப சங்கீதம் 68:4 தேவனை பாடி அவருடைய நாமத்தை சங்கீதம் பண்ணுங்கள். அப்ப அவர் நாமத்தை சங்கீதம் பண்ண சொல்லியிருக்கு. அப்ப பாடலாம் இல்லையா? அதுதான் இங்க காரியம். வனாந்தரங்களில் ஏறுகிறவர்களுக்கும் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன் களி கூறுங்கள். அப்ப ஒரு சில இடத்துல மட்டும்தான் மொழிபெயர்ப்பாளர்கள் நம்மளுக்கு தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க ஒரு 5-6 இடத்துல மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏசாயா 12:2 கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கிரீடமும் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானார். பின்னாடி உள்ள வசனத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏசாயா 26:4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கல்மலையா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? இத மாதிரி ஜெரமியா 33:2 கர்த்தராய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது அப்படிங்கிறார். ஜெரமியா 16:21
என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. ஓசியா 12:5 யெகோவா என்பது அவருடைய நாம கீர்த்தனம். சங்கீதம் 90:2 பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய், எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங், ஆதியாய் இல்ல அனாதியாய் என்றென்றும் தேவனாயிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நம்ம வசனங்கள்லாம் இவ்வாறாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஓகே. அப்ப நம்முடைய தேவனுக்கான சரியான காரியத்துக்குரிய மகிமையும் கனத்தையும் அவருக்கான தொழுது கொள்ளுதலையும் ஆராதனையும் ப்ராப்பரா யார் மூலமா தான் செய்யணும் இப்போ? சரிங்களா? ஆனா இந்த சபை வாய்ப்புகளை வந்திருக்கிற நம்ம நிச்சயமாகவே ஏசப்பாங்கிற ஒரு வார்த்தை பைபிள்லே இல்லாததை நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா நம்ம உலக ரட்சிப்புக்கு தான் நம்ம ரெடியா இருக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்முடைய அப்பா யாருங்க? நம்முடைய அப்பா. அதை புரிஞ்சுக்கணும். நித்திய ஜீவனுக்கு அப்பா வேணா இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம். அது மாமிசீக ஜீவனுக்கு. நீங்க ஆவிக்குரிய ரீதியில சபையாகி பரலோகத்துக்குரிய மகிமை அடையணும்னா இயேசு கிறிஸ்துவை நீங்க அப்பான்னு சொன்னீங்கன்னா உலக ரட்சிப்பு தான். கன்ஃபார்ம் உலக ரட்சிப்பு தான். நீங்க எழுதி வச்சுக்கோங்க நெத்தியில. ஏன்னா அதுக்கு ஒரு வசனம் சொல்லிடுறேன். நீங்க கூட நம்ம சுயமா நம்ம பேசுறதா நினைச்சுக்குவீங்க. இதை திருத்துறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா பழகிட்டோம், ரத்தத்துல ஏத்தியாச்சு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா, நம்ம சபை வாய்ப்புல சாகாமைக்குரிய ஜீவனை கொடுக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் தான் நமக்கு யாரா இருக்கிறார்? அப்பாவா இருக்கிறாரு. படிக்கலாம் பாருங்க. யோவான் 12:am சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரல. அவர் ஆதாமிற்குள்ளான 2ஆம் ஆதாமுக்குரிய நித்திய ஜீவனை கொடுக்கிற நித்திய பிதா அவர் தான். யாரு? நம்முடைய ஆண்டவராகிய எந்த ஜீவனுக்கு? நித்திய ஜீவனுக்கான நித்திய பிதா யார் தான்? இல்ல இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனுக்கான நித்திய பிதா. மனுஷீக ஜீவனுக்கான நித்திய பிதா யார் தான் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய மாமிசத்திற்குரிய மனுஷீக ஜீவனுக்கான நித்திய பிதா யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், வல்லமையுள்ள தேவன், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா அப்படின்னு வசனம்லாம் இருக்கு இல்லையா? அந்த நித்திய பிதாங்கிறது நித்திய ஜீவனை கொடுக்கிற நித்திய பிதா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா சாகாமைக்குரிய ஜீவனை கொடுக்கிறவர் யார் தான்? பிதாவாகிய தேவன். அப்ப நம்ம மாமிசத்தில் மரித்த ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுறதே யாராலதான்? தேவனாலதான். அவர் தான் இப்ப நம்மளுக்கு அப்பாவாயிடுறார். புரியுதுங்களா? அப்ப நித்திய ஜீவனை நம்ம கிறிஸ்து கொடுத்த நித்திய ஜீவனை, நித்திய பிதாவாகிய கிறிஸ்து கொடுத்த நித்திய ஜீவனை, மனுஷீக ஜீவனை நம்ம பலி செலுத்துறோம். அவர் நித்திய பிதா தான், இல்லைன்னு சொல்லல. யாரு? மனுஷீக நித்திய பிதா, அந்த ஜீவனை கொடுத்ததுனால. ஆனா பரலோகத்துல இருக்கிற பிதா யாரு தான்? யெகோவா தேவன் தான். அவர் ஆவிக்குரிய தேவன். அவர் ஆவியா இருக்கிறார். அவர் மாமிசத்துல என்னைக்குமே வெளிப்படாதவர், மாமிசத்திலே வராதவர், மாமிசமே இல்ல அவருக்கு. அவர் ஆவியா இருக்கிறார். வசனம் அப்படியே கிளியரா முடிஞ்சிருச்சு. ஒளியாவும் இருக்கிறார். ஓகே. அப்ப பாருங்க, யோவான் 12:am சாகாமை அழியாமை என்ன பேரு? அது நம்மளுக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஞான விசுவாசிக்கும் போது நீங்க பிதாவாகிய யோவான் 6:16 படிக்கிறோம். விசுவாசிக்கும் போதே நித்திய ஜீவன் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. பாருங்க பாருங்க, நித்திய ஜீவன் கிறிஸ்து கொண்டாந்து பூமியில கொடுக்கும்போது செத்து தான் கொடுத்தாரு. நல்லா கொஞ்சம் இது மனுஷனுக்கு மட்டும் இந்த நித்திய ஜீவனுக்கான ஒரு வாய்ப்பை கிறிஸ்து என்னும் பரிபூர்ண அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அப்ப மனுஷனுக்கான தன்மையில இந்த நித்திய ஜீவனை வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது யாரு அப்படி பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா ஆதாம் பண்ணிட்டாரு. இந்த பரிபூர்ண நித்திய ஜீவனை யார் வச்சிருந்தான்னு பாத்தீங்கன்னா ஆதாம் வச்சிருந்தார். முதல் மனுஷனே அவர் தானே. அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஜீவன் என்ன ஜீவன் பாத்தீங்கன்னா சாவுறதுக்கு ஏதுவான இல்ல, சாவுறதுக்கு ஏதுவான ஜீவனை கொடுத்துடல. அவர்கிட்ட கொடுத்தது நித்திய ஜீவன் தான் கொடுத்தார். பர்ஃபெக்டான பாவம் இல்லாத ஜீவன். பாவம் செஞ்சதுனால அவருக்கு என்ன வந்துருச்சு? அந்த நித்திய ஜீவன் சாவுக்கு ஏதுவான ஜீவனாக மாறிவிட்டது. அப்ப அதாவது இன்னைக்கு வரையும் அந்த பழத்தை சாப்பிடலன்னா அந்த ஜீவன் இன்னைக்கு வரையும் கண்டினியூ, என்றென்றும் சாப்பிடலன்னா
ஆதாம் என்றென்றும் அந்த பழத்தை சாப்பிடல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்றென்றைக்கும் ஜீவன். கண்டிஷன் பேஸ், நல்லா புரிஞ்சுங்க. கண்டிஷன் பேஸ் தான் நித்திய ஜீவன். வேணா வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுறது. புரியுதா? இது யாருக்கு கொடுத்தது? ஆதாம் கொடுத்தது. கிறிஸ்துவுக்கும் இந்த நித்திய ஜீவன், மனுஷிக ஜீவனை வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா தேவன்கிட்ட பலி செலுத்தலாம். அதேதான். அப்ப வேணும்னா வச்சுக்கிட்டு பாவமே இல்லாம தேவனுக்கு பலி செலுத்திட்டார். அதை தேவன் ஏற்றுக்கொண்டார். அந்த கிறிஸ்துக்குள்ளான நித்திய ஜீவன் யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முழு மனுக்குலத்துக்கும் தேவைப்பட்டுச்சு. ஆதாமுக்குள் செத்திருக்கிற எல்லா மனுக்குலத்துக்கும் என்ன தேவை? நித்திய ஜீவன் தேவை. அந்த மனுஷிக நித்திய ஜீவனை தான் மனுஷனா இல்லைன்னா தேவனா இருந்துட்டே ஆண்டவர் ஆதியில இருந்த தேவத்தன்மையிலே ஜீவனை கொடுக்க வேண்டியதானே. புரியுதா புரியலீங்களா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? அதனால்தான் அவர் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுனா மனுஷனுடைய ஜீவனை மனுஷன் தான் கொடுக்கணும். அதுக்காக அந்த மனுஷீக ஜீவனை, நித்திய ஜீவனை கொண்டாந்து நம்மளுக்காக தேவன்கிட்ட என்னது நியாயப்பிரமாணத்தின்படி ஜீவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்டார். அது யாருக்கு தேவைப்படுது? முழு மனுக்குலத்துக்கு தேவைப்பட்டதுனால பிதா கிட்ட கொடுத்துட்டார். பிதாவுக்கு தேவைப்பட்டுச்சு இன்னும் சொல்ல போனா, ஏன்னா மனுஷன் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்காக தேவனுக்கு தேவைப்படுத்தி யாரா நித்திய ஜீவனை கொடுப்பா அப்படிங்கும்போது கிறிஸ்து வந்து நம்மள்கிட்ட கொடுத்துட்டார். அப்ப அந்த நித்திய ஜீவன் தேவத்தன்மைக்கான ஜீவன் அல்ல. அவர் கொடுத்த ஜீவன் எங்க இருந்து கொடுத்தாரு? எப்படி நிலைமையில கொடுத்தாரு? மனுஷீக தன்மைக்கான ஜீவன் தான் கொடுத்தார். இப்ப முழு உலகமே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு எதிர்த்து வரும். தொடர்ந்து பாவத்துல இருந்தா அது எல்லாருமே எதிர்த்து வருவாங்க. பிரேத புள்ளியில் உள்ள அனைவரும் எதிர்த்து வருவாங்க வசனம் இருக்கு. எல்லாரும் பிரேத புள்ளியில் உள்ள அனைவரும் எதிர்த்து வருவாங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிரடைஞ்சு வந்துருவாங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே பாக்குறோம். சபைங்கிறது உயிர்த்தெழுந்து பரலோகம் போயிருங்க, அதை விட்டுருங்க. அது சாகாமைக்குள்ள போயிருங்க. அவங்க மட்டும்தான் சாகாமைக்குள்ள போவாங்க, மற்றவங்க எல்லாம் இல்ல. இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்குரிய பரிசுத்தவான்கள். மற்றபடி எல்லாருமே ஜீவனோடு எதிர்ப்பாங்க. அது நித்திய ஜீவனுக்கானதோ அல்லது இரண்டாம் மரணத்துக்காகவோ அவங்க தகுதி அடையணும், தங்களை தகுதிப்படுத்தணும். புரியுதுங்களா? இது வந்து ஒரு வசனம் இருக்கு, நீங்க படிங்க. அந்த புதிய வானம் புதிய பூமியில ஏசாயா 65 17 படிங்க. 17 20 படிங்க. 65 17 20 படிங்க. பேஜ் நம்பர் சொல்லிட்டு படிங்க. 5 17 20. அதாவது அந்த நித்திய ஜீவன் பிரேத குழியில் உள்ளவங்க எல்லாம் எதிர்த்து வருவாங்க இல்லையா? அந்த கருத்தை சொல்லிடுறேன், படிக்கலாம். பிரேத குழியில் உள்ள அனைவரும் எதிர்த்து வருவாங்க. அவருடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு எல்லாரும் எதிர்த்து வருவாங்க. ஆதாமுக்கு செத்தவங்க எல்லாரும் எதிர்த்து வருவாங்க. எந்திரிச்சு வந்துட்டு சத்தியத்தை கேட்டுக்குவாங்க. இதெல்லாம் நம்ம ஏசாயா 26:9 நியாய தீர்ப்பினால் நியாய தீர்ப்பு அதெல்லாம் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் அதை சொல்லிடுறேன். அப்ப எல்லாரும் எந்திரிச்சு வரும்போது கிறிஸ்துக்குள்ளாக பெற்ற இந்த நித்திய ஜீவனுக்குரிய விஷயத்துலதான் மீட்கும் பொருளாக அவங்க எந்திரிச்சு வருவாங்க. அப்படி எந்திரிச்சு வந்த பிறகு என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது எப்ப நடக்கும்னு பாருங்க. வசனம் படிக்கலாம். 17. அப்ப புதிய வானம் புதிய பூமிங்கிறதா இனி வரும் உலகம், மூன்றாம் உலகம். அந்த புதிய வானம் மூன்றாம் வானம் மூன்றாம் பூமிக்குரிய அந்த மூன்றாம் உலகத்தை படைக்க போறார். அப்ப படைக்கிறது இரண்டாம் வருகையில வந்துதான் படைப்பார். ஆண்டவர் இரண்டாம் வருகையில வந்துதான் இந்த புதிய வானம் புதிய பூமியை படைப்பார். நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமியை படைப்பாரு. அப்படி படைச்சு முடிச்சவன பிரேத குழி முதல்ல சபை எந்திரிச்சு போயிடும். அதுக்கப்புறம் பிரேத குழியில் உள்ள அனைவரும் எந்திரிச்சு வருவாங்கல்ல. எந்திரிச்சு வந்த பிறகு 20வது வசனம் படிங்க. பாருங்க, அந்த எந்திரிச்சு வரும்போது பிரேத குழியில் உள்ளவங்க எந்திரிச்சு வருவாங்கல்ல, சத்தியம் கத்துக் கொடுக்கப்படும். தொடர்ந்து பாவத்திலே இருக்கிறான்னா அவன் 100 வயசு வரைக்கும் சான்ஸ் கொடுத்துட்டு செத்து போன முடிச்சிருவார். புரியுதுங்களா? இது எங்க நடக்கிறது? இது எங்க நடக்கிறது? புதிய வானம் புதிய பூமியில தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்து கொண்டாந்த பிறகு பிரேத குழியில் உள்ள மற்ற ஜனங்கள் சபை இல்ல, சபை கனமகிமை சாகாமைக்குள்ள பரலோகத்துக்குரிய மகிமையில போயிடும். பரலோக ராஜ்யம் பூமியில வந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள இருப்பாங்க.
மனுஷனா தான் இருப்பாங்க, பரலோகத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்ப அவங்க எந்திரிச்சு வர்றவங்க 100 வயசு வரையும் சான்ஸ் கொடுப்பாங்க. எதுக்கு? மனம் திரும்பி ஜீவனுக்கு ஏதுவாய் சத்தியத்துக்குள்ள வாழ்றது. பாவியாவே 100 வயசு வரை நான் அப்படிதான் வாழ்வேன்னு சொன்னா அவங்களை என்ன பண்ணிடுவாரு? நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்யறதுனால அவனுக்கு 2ஆம் மரணத்தை கொடுத்துருவாரு. அவன் சபிக்கப்பட்டவனா 2ஆம் மரணத்துக்கு போயிடுவான். இது வந்து நம்ம நியாயத்தீர்ப்பின் நாள் பாடம் நம்ம கேட்டோமா கேட்கலீங்களா? ஞாபகப்படுத்தி பாருங்க. இதெல்லாம் கேட்டோம். கொஞ்சம் மறதியின் பூமி. சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம பாடத்துக்குள்ள வந்துடலாம். கொஞ்சம் இது பண்ணுங்க. அப்ப நம்மளுக்கு சாகாமைக்குரிய ஜீவனை கொடுக்கக்கூடிய பிதாவாகிய தேவன், கிறிஸ்து வந்து என்ன கொடுக்கிறவரு? நித்திய ஜீவன். சரிங்களா? இப்ப நம்ம வந்து நம்முடைய ஆண்டவரை ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றோம்னா 2ஆம் ஆதாமுக்குரிய பிள்ளைகளாக பூமிக்குரிய நித்திய ஜீவனுக்கான அப்பாவை தான் கூப்பிட்டு இருக்கிறோம். பரலோகத்தில் உள்ள சாகாமைக்குரிய அப்பாவுக்குரிய அந்த காரியத்தை நம்ம அறியாமலே இருக்கிறோம்ங்கிற அர்த்தம் ஆயிடும். புரியுதுங்களா? அப்ப அதனாலதான் ஒரு வசனம் படிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47, 48. 47, 48. 7, 48. பாருங்க, அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்காம போனாக்கே அவனை நியாயம் தீர்க்கிறது இல்லையா ஆண்டவர். அப்ப வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிக்கிறது யாரு? நாம. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப விசுவாசிக்கிறது யாரு? அப்ப நம்மளுக்கு தான் இப்ப நியாயம் தீர்ப்பு. சரிங்களா? அப்போ இதை வார்த்தையை கேட்டு விசுவாசியாமல் இருக்கிற உலக ஜனங்கள், கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் என்ன இல்ல? இப்ப இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப இல்ல. தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, நான் கிறிஸ்தவர்களை ரட்சிக்க வந்து என்ன இருக்கு? உலக ஜனங்கள் அத்தனை பேருக்கு தான் மீட்கும் பொருள். மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தேங்கிறது எல்லாருக்குமான மீட்கும் பொருள் அது. சரிங்களா? அப்ப உலகத்தை ரட்சிக்க வந்தேன்னு வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்காக முதலாம் வருகையில நான் வரலங்கிறார். நான் உலகத்தை ரட்சிக்க வந்தேன்னு வந்து நான் உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்காக முதலாம் வருகையில வரலன்ட்டார். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. என்னை தள்ளி என்னை விசுவாசிக்காதவன நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளான அந்த முழுமையான விசுவாசத்துக்குள்ள வராம முழு கிறிஸ்தவம் கூட நிறைய இருக்குது இல்லையா? அவங்க எல்லாம் ஒழுங்கா விசுவாசிக்கல, பிதாவை பற்றி அறியல, குமாரனை பற்றி அறியல, தெளிந்த புத்தியில இல்ல இல்லையா? இவர்கள் எல்லாம் நியாயம் தீர்க்கிறது என்று ஒண்ணு இருக்கு. அது எப்பன்னு பாருங்க. நான் சொன்ன சத்திய வசனங்களே அவனை கடைசி நாள்ல தான் நியாயம் தீர்க்கு. இப்ப நியாயம் தீர்க்கிறதெல்லாம் இல்லைன்ட்டார். அப்ப இப்ப நம்ம சொன்ன வசனத்தின்படி அவரை ஏசப்பான்ங்கிறது உண்மைதான். ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டு பிதாவை பற்றி அறியாமலே இருந்துட்டோம்னா அவருடைய வசனத்தின்படி ஏசப்பாங்கிறது உலக ரட்சிப்புக்கான நியாயம் தீர்ப்புல நம்ம உலக ரட்சிப்புக்குள்ள போவோம். ஆனா கிறிஸ்து நம்மளுடைய உலக ரட்சிப்புக்கான நித்திய ஜீவனை கொடுத்தவர். அதையும் தாண்டி இன்னொரு ஜீவன் இருக்கு. அதுக்கு பாத்திரவான ஆகக்கூடிய தன்மையில நாம் விசுவாசத்துக்குள்ள கிரியைக்குள்ளான சத்தியத்திலும் விசுவாசித்தோம்னா தான் இப்படிப்பட்ட ஒரு சாகாமைன்னு ஒரு ஜீவன் இருக்கிறத நம்ம கிறிஸ்து சொன்ன அந்த விசுவாசத்துக்குள்ள வந்தோம்னா தான் நம்ம எங்க போக முடியும்? அதனால நம்ம ஏசப்பான்னு சொன்னோம்னா உலக ரட்சிப்பு. புரியுதுங்களா? நம்ம பிதாவாகிய தேவனையும் விசுவாசிக்கணும். பிதா கிறிஸ்துவ மட்டும் இல்ல, தேவனையும் விசுவாசிக்கும் பொழுது என்ன ரட்சிப்பு? இவ்வளவு பெரிதான சாகாமைக்குரிய ரட்சிப்பு ஒண்ணு இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? ஆக பழைய ஏற்பாட்டுல அநேக இடத்துல நம்முடைய பிதாவாகிய தேவனை பற்றி மகத்துவம் உள்ள வார்த்தைகளாக அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா யோபு 37 சர்வ வல்லவரை நான் கண்டுபிடிக்க கூடாது, அவர் வல்லமையிலும் நீதியிலும் பெருத்தவர் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அவர் கண்டுபிடிக்கிறதே முடியாது, அவ்வளவு இதா டப்பான ஒரு விஷயங்கிறத யோபு சொல்றாரு. ஆனா அதை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரு? கிறிஸ்து. சரிங்களா? யோபு 36, 26 இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கான யோபுனுடைய கண்டிஷனை பாத்துங்க. ஆனா பாருங்க, இவர் என்ன சொல்லிட்டார்? சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது, முடியாது. ஆனா இப்ப இதை கண்டுபிடிச்சிருக்கிறது யார் பாருங்க? கிறிஸ்து நம்மளுக்கு வெளிப்படுத்தி அவரை பத்தி சொல்ல வச்சு நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறார் பாருங்க. யோபுக்கு தெரியாத விஷயம் நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்ல வரேன். புரியலம்மா? அதுதான் சொல்றேன். ஏன் இல்ல?
பழைய ஏற்பாட்டுல எல்லாம் யார் டீல் பண்ணதுங்க? அது வேணா சொல்லுங்க. ஆனா ரத்தம் சிந்துறதுக்கு முன்னாடியே பிதாவை பத்தி நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டார் அவர் 3.5 வருஷ ஊழியத்துல. அது இருக்கலாம். மீட்கும் பொருள் அவர் கண்டுபிடிக்க முடியல. யாரு? யோபு. ஆனா நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா இல்லைங்களா? மீட்கும் பொருள் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். பழைய ஏற்பாட்டுல இருந்து அவர் அங்கே மத்தியஸ்தன் செய்கிற அந்த தூதனானவர் யார் அப்படின்னு அவரே கேட்கிறாருல்ல. அப்ப அதை கண்டுபிடிச்சது யாருங்க? அந்த நாம தான். அதுதான் சொல்ல வர்றேன். அப்ப பிதாவை வெளிப்படுத்தினது யாருங்க? கிறிஸ்து தான். நமக்கு நம்மளும் அறியப்பட்டிருக்கிறோம். அதுதான் சொல்ல வர்றோம். யோபு 36:26 இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்கள் இலக்கம் ஆராய முடியாது. அப்ப அவருக்கு ஆரம்பம் இல்ல முடியும் இல்ல, அவரை அறிய முடியாதுன்னு பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப சொல்லுங்க, ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பினவராய் கிறிஸ்துவையும் நம்ம அறிஞ்சிருக்கிறோமா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்ப தேவனை கிறிஸ்து எவ்வளவு அற்புதமா நம்மளுக்கு புரிய வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த அறியாமை உள்ள காலத்துல நம்ம இல்ல, எல்லா அறிவின் பெருக்கத்தின் காலத்துல இருக்கிறோம். இதெல்லாம் தெளிவா நம்ம அறிஞ்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவம் இதை பத்தி தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. ஏசப்பா ஏசப்பா தான். ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ளான நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பிதாவாகிய ஒரே தேவனுக்குரிய மகத்துவம் உள்ள யாவே தேவனை அறியாமலே நிறைய பேர் இருக்கிறாங்கிறதான் உண்மை. சரிங்களா? ஏசாயா 44 6 முதல் 8 வசனத்துல நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமானே, என்னை தவிர தேவன் இல்லை அப்படிங்கிற. அப்ப அந்த சர்வ வல்லமைக்குரிய முந்தினவரும் பிந்தினவரும் யாருமே இல்லை. சரிங்களா? சர்வ வல்லமைக்குள்ள என்னை தவிர வேற தேவனும் இல்லைன்ட்டார். அந்த முந்தினவரும் பிந்தினவருக்குமான சர்வ வல்லமைக்கு. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, ஆண்டவர் 2ஆம் வருகைக்குரிய அந்த மகத்துவத்துல அந்த சர்வ வல்லமைக்குரிய தேவத்தன்மைக்கு பிதாவாகிய தேவன் என்ன பண்றாருங்க? உயர்த்துறார். சரிங்களா? ஆனாலும் உயர்த்தினாலும் பிதாவுக்கு கீழ்பட்டவராக தான் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த கண்டிஷன் எல்லாம் புரிஞ்சுங்க. அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு கமா புல் ஸ்டாப்ல தான் சத்தியம் ஒளிஞ்சு கிடக்கு. சரிங்களா? உயர்த்தி இருக்கிறார் சர்வ வல்லமைக்கு பிதா. யார? ஆனா பிதாவுக்கு மேல, பிதாவுக்கு கீழ்பட்டவர். அதான், அதேதான். ஓகே, அதுவே ரொம்ப ஈஸியான புரிந்து கொள்ளுதல். சரிங்களா? குமாரன் தான். ஓகேங்க. ஓகே ஓகே ஓகே. ஏசாயா 45 முதல் 6 வசனங்கள்ல நானே கர்த்தர், வேற ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை அப்படிங்கிறார். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய அந்த தன்மை. ஏசாயா 45 5 முதல் 6. சரிங்களா? அப்ப நானே கர்த்தர், நானே யெகோவா, வேறு ஒருவரும் இல்லை, ஆனா என்னை தவிர வேற தேவனும் அந்த அந்த சர்வ வல்லமைக்குள்ள தேவத்தன்மையில ஒருவரும் இல்லை. ஆனா அதே தேவன், பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் யாரை உயர்த்துறாரு? அதுக்கு தகுதி உள்ளவர்களை உயர்த்துவார். அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை புரியாம இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம்? அப்புறம் இவர் எப்படிங்க தேவனாவார்னு சொல்லிடுவோம். யாரு? கிறிஸ்து ஆதி முதலே தேவனா தான் இருக்கிறார், வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு எப்போ உயர்த்தப்படுகிறாருங்கிற இந்த கண்டிஷன் எல்லாம் புரிஞ்சோம்னா எல்லாமே ஈஸியா. சரி, ஓகே ஓகே. ஏசாயா 43 10 11 வசனத்துல எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அதாவது சர்வ வல்லமைக்குரிய அந்த உச்சிதமான உயரத்துக்கு யாருமே இல்லைங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சு கொள்றோம். சரிங்களா? நானே கர்த்தர்னா யெகோவா, என்னை அல்லாமல் ரட்சகரும் இல்லை. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல ரட்சிப்புக்குரிய ஒரு விஷயத்துல எல்லா உயிருக்கும் ரட்சகர் யாருங்க? அதாவது பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாருன்னா என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லைன்றார். அப்படின்னா கிறிஸ்துவை ரட்சித்தது யாருங்க? அவர் தான். அவரை ரட்சித்ததுனால கிறிஸ்து எல்லாரையும் ரட்சிக்கிறார். அப்ப முதல் இதே யார் தான்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை ரட்சித்ததுனால கிறிஸ்து எல்லாருக்கும் ரட்சகராக. அப்ப எல்லாருக்கும் ரட்சகர்னா யாரு? கிறிஸ்துக்கும் ரட்சகர், சபைக்கும் ரட்சகர், உலகத்தாருக்கும் ரட்சகர், முற்பிதாக்களுக்கும் ரட்சகர், எல்லாத்துக்கும் ரட்சகர்னாக்கே அது யாரை தான் குறிக்கும்? இன்க்ளூடிங் கிறிஸ்துவுக்கும் ரட்சகர் யார் தான்? அந்த வகையில தான் இதை புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? ஓகே. அப்ப இவ்வாறாக நம்ம பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக விஷயங்கள்ல நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்த ஆச்சரியமான மகத்துவங்கள் எல்லாம் பார்க்கிறோம். சரிங்களா? கடைசியா ஒரு ஷார்ட்டா ஒரு 10-15 நிமிஷத்துல ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து புரிந்து கொள்ளலாம். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 1 முதல் 7 வசனங்களை நம்ம வாசிக்கலாம்.
சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். படி. அதாவது வச்சிரக்கல்னா வைரக்கல், அதுக்குரிய தன்மையில தான் அந்த கல் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இன்னொரு கல் என்னன்னா ரூபி, சரிங்களா? ஒயிட் ரூபி அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து வாசிங்க. மன்னிக்கவும், ரூபி இல்ல, என்னது, சரிடாஸ் அப்படிங்கிற ஒரு கல், சரிங்களா? ஓகே. சிவப்பு கலர்ல இருக்குமா இந்த கல்? ஓகே. அடுத்தது மரகதம்னா பச்சை கலர்ல இருக்கும். எது எது பச்சை கலர்ல இருக்கும்? இல்ல அது என்ன படிங்க. அந்த வானவில் இருந்தது எதுக்கு முன்னாடி? திரும்ப படிங்க பிரதர். அதாவது இல்ல, மூணாவது வசனம். பார்வைக்கு அந்த மானவில் எப்படி இருந்துச்சா? மரகதம், சரிங்களா? மரகதங்கிறது அந்த கலர் வந்து பச்சை கலர், சரிங்களா? ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. விலையேறப்பட்ட கற்கள் இதெல்லாம், சரிங்களா? இது பூமியில தான் இது விலையேறப்பட்ட கற்கள், பரலோகத்துல எல்லாம் இல்ல. இதுக்கெல்லாம் அடையாள பாஷையில் பேசப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது பின்னாடி பார்க்கலாம். உதாரணமா லூசிபர் அப்படிங்கிற அந்த ஏஞ்சல் இருக்கிறார்ல, அவர் படைக்கப்படும் போது நவரத்ன கற்களால் மூடப்பட்டிருந்தான்னு இருக்கு. அப்ப 9 கற்களை பத்தி சொல்லப்படுது. இல்ல, அவர் லூசிபரா இருக்கிற வரையும் நல்லவரா இருந்தார், அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, இப்ப வந்து அவர் லூசிபர் இல்லைங்க. நல்லா கவனிங்க. இங்க பாருங்க. கவனிங்க. இப்ப வந்து அவரு லூசிபர் இல்ல, சாத்தான்னா எதிராளி. இப்ப அவர் எதிராளி. அப்ப எப்படி இருந்தாருன்னா லூசிபர், சரிங்களா? சரி, அதனால அந்த 9 நவரத்ன கற்களால் வைத்து படைக்கப்பட்டிருந்தவர், சரிங்களா? யாரு? லூசிபர். இப்ப சபையை எத்தனை கல்லால மூடுறாரு தெரியுமா? 12 கற்கள். அதான் பாருங்க, கல்லுங்கிறத நம்ம லிட்டரலா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் அது வந்து கிறிஸ்து இன்னும் அது பாறை. ஆனா விலையேறப்பட்ட கற்கள்ங்கிற அந்த கற்கள்ல சொல்லும் பொழுதுதான் இது 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 மாதிரியான மகத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு. இப்ப உதாரணமா வெள்ளினா சத்தியம், தங்கம்னா திவ்ய தன்மை, கனமகிமை, சாகாமைக்குரிய அந்த தன்மையை குறிக்கிறது. ஒவ்வொரு வைரம் இப்படி எல்லாம் இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த வகையில சபையை வந்து 12 கற்களால் மூடுறார். ஆனா லூசிபரை படைக்கும் போது 9 கற்கள். பாருங்க, இந்துக்கள் எல்லாம் 9 கற்கள் நவரத்ன கல் போடுறாங்களா, அவங்க கரெக்டா தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த உலகத்தின் ஆவிக்குரிய அந்த கல் அது, சரிங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம பின்னாடி புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க தேவனுக்குரிய அந்த தன்மையில ஒவ்வொரு கல்லுக்கான இந்த 3 கற்களை பத்தி சொல்லப்பட்டு, உதாரணமா என்னது, மரகதமா? மரகதங்கிறது பச்சை. பச்சையத்தை அடையாளப்படுத்துறதுன்னா ஜீவன். பச்சையமா இருக்கிறதுனா இலையே இல்லைன்னாக்கி அது எப்படி இருக்கு? ஒரு செத்த மரம் மாதிரி. ஆனா பச்சைங்கிறது எதை அடையாளப்படுத்துது? ஒரு ஜீவனுக்கு. அப்ப அந்த மரகதம் அப்படிங்கிறது எதுக்கு அடையாளம்னா சாகாமை உள்ளவரா இருக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சு கொள்றது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம கல் இதுதான் நம்ம லிட்டரலுக்கா இதை வந்து அடையாள பாசையில தேவனுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்காக உள்ளது. சரிங்களா? ஓகே. நம்ம கல்லு விற்கிறதுக்கு வரல. இது தேவ தன்மையை, அவருடைய மகிமையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு கல்ல நம்மள சொல்ல வர்றாரு, சரிங்களா? இப்ப நம்ம அந்த கல்லை பத்தி எல்லாம் பார்க்க வரல. ஒரு மெயினான ஒரு 4 பாயிண்ட் பத்தி பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிக்கலாம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு கல்லுக்குமே ஒரு மகத்துவம் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அதை வந்து இப்ப இந்த பாடத்துல நம்ம பார்க்க முடியாது. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பழைய ஏற்பாட்டினுடைய 24 புத்தகங்களா இருந்ததுதான் 39 புத்தகங்களா இப்ப நம்ம கையில இருக்கு.
யூதர்கள் கையில 24 புத்தகம் தான் இருக்குங்க. சரிங்களா? அது கிரீடம் சூட்டப்பட்ட மகத்துவம் உள்ள சத்தியங்களுக்கு அடையாளமா பழைய ஏற்பாட்டுக்குடைய விஷயம். இதை வந்து டீப்பா பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு அடையாள பாஷையினுடைய மகத்துவங்களையும் நம்ம பின்னாடி பாடத்துல தான் பார்க்க முடியும். இப்ப நம்ம ஒரே ஒரு 4 விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இந்த கூடுகையை நிறைவு பண்றோம். அதனால இதெல்லாம் படிச்சுட்டு வர்றோம். கேள்வியா இப்ப கேட்க வேணாம், அந்த பாடத்துக்கு போகும்போது நம்ம கேட்கலாம். தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, இதுல 7 ஆவினா பிதாவாகிய தேவனுக்கு 7 ஆவிங்கிற அர்த்தத்துல எல்லாம் எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு 7 நாளே என்னங்க பூரணம், பூரண ஆவி, தேவனுடைய ஆவியினுடைய செயல்பாட்டை சத்தியத்தின் ஆவியாக சொல்லப்படுறதுதான். சரி, தொடர்ந்து வாசிங்க. கண்ணாடி கடல். அப்ப இங்க பாருங்க, அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி கண்ணாடி பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் தண்ணி இருந்துச்சு. சரிங்களா? இது 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 கூட நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்காசனத்துக்கு முன்பாக இது வந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா, படிங்க. இப்ப என்னது அது என்னன்னு படிங்க, அங்கே போய் படிங்க. 22ல 1, 22ல 1. அப்படியே கை வச்சுக்கோங்க. ஜீவநதி. படிங்க. சுத்தமான நதி, அதான் கடல் அங்கே சொல்லப்பட்டது. படிங்க. பாருங்க, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஒரே சிங்காசனத்துல இந்த இடத்துல 22ல பார்க்கும்போது, ஆனா இங்க பார்க்கும்போது எங்க பார்க்கும்போது 4ல பார்க்கும்போது ஒருத்தர் தான் உட்கார்ந்து இருக்கிறதா பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப அந்த ஒருத்தர் தான் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது என்னன்னா, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவ முடிசூட்டுறதுக்கு முன்னாடி பிதாவினுடைய தன்மையை பத்தி இங்க சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. சரிங்களா? ஓகே. அப்ப அங்க பல்கிக்கு ஒப்பான நதி எதை அடையாளப்படுத்தினா, பிதாவின் இடத்திலிருந்து குமாரன் இடத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் என்றால் சத்தியம். சரிங்களா? அவருடைய வசனமாகிய தண்ணீரினாலே நீங்கள் என்ன பண்ணுங்க, கழுவப்படுங்கள் சொல்றாருல, அந்த சத்திய வசனத்தை அடையாளப்படுத்துது. அப்ப அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக என்ன போகும்? வசனம் வாசிச்சிருக்கிறீங்களா? படிச்சிருக்கிறீங்களா? சங்கீதம் 89:14 நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அப்ப கிருபை என்கிறதும் சத்தியம் என்கிற அந்த அன்பும் சத்தியமும் தேவனுக்கு முன்பாக போகும். அவர் அவருடைய அன்பை காமிச்சு மகனை பலி செலுத்தினார். அந்த பலி செலுத்தும் போது சத்தியத்தையும் சேர்த்து கொடுத்தார். புரியுதுங்களா? அப்ப அதுதான் என்னன்னா, சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்கு போன்று வரக்கூடிய அந்த தண்ணீர் எதை அடையாளப்படுத்துதுன்னா, கிருபையும் சத்தியமும். சரிங்களா? ஆனா அவருடைய சிங்காசனம் எதை இது பண்ணுதுன்னா, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அதுலதான் இருக்குது. அது மேலதான் அவர் உட்கார்ந்து நியாய தீர்ப்பு கொடுப்பார். நியாயாதிபதிக்குரிய அந்த தன்மை இருக்குது. அப்ப நியாய தீர்ப்பு கொடுக்கிற முழு அதிகாரம் பிதா கிட்ட இருக்கு. அதே சிங்காசனத்துல யார் வந்து உட்கார்ந்தா அந்த அதிகாரம் கிடைச்சிடும், இன்னொருத்தருக்கு, ஆட்டுக்குட்டியானவருக்கும் கிடைச்சிடும். சரிங்களா? அப்படி அந்த அதிகாரத்தை பெற்றவர் யாருன்னா, சிங்காசனத்தின் வலது பாகத்தில் அமர்றதுக்கு அவர் யாருதான்? ஆட்டுக்குட்டியானவர். சரிங்களா? அப்ப அந்த நீதியும் நியாயம்ங்கிற நியாய தீர்ப்பு கொடுக்கிற முழு அதிகாரத்தையும் வலது பாரசத்தில் அமர்ந்து 2ஆம் வருகையில வரும்போது அந்த நியாய தீர்ப்பை அந்த கடைசி நாள்ல கொடுப்பாருங்கிறதெல்லாம் இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறோம். ஓகே, அப்படியே தொடர்ந்து படிங்க பிரதர். அதாவது எதுவரையும் படிக்கணும்னா 7 ஆறுங்களா? சரி, 7 வரையும் படிக்கணும். பாருங்க, இந்த 4 ஜீவனை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? இந்த 4 ஜீவனை பத்தி இன்ட்ரோ மட்டும் தான் கொடுப்போம். அது தெளிவா பார்க்கலாம். அந்த 4 ஜீவன் இருந்துச்சு. அந்த 4 ஜீவன் ஃபுல்லா என்னதான் இருந்துச்சு? கண்ணு. சரிங்களா? ஓகே, படிங்க. சிங்காசனம்ல சிங்கத்துக்கு ஒப்பாகவும், சிங்கம் தானே? காளை, காளமாட்டுக்கு ஒப்பாகவும், மனுஷ மாதிரி ஒரு ஜீவன். அப்புறம் பாருங்க, 4 வகையான மிருகங்களை ஒரு உயிர் உள்ள ஜீவன் போன்ற ஒரு விஷயம். உடம்பெல்லாம் வெறும் கண்ணு. இது வந்து எசேக்கியேலையும் படிக்கலாம். இன்னொரு வேற வேற கோணத்துலலாம் இருக்கும், ரெக்கையெல்லாம் இருக்கும், இது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த 4 ஜீவன் எதை அடையாளப்படுத்துது?
சரிங்களா? இந்த 4 ஜீவன் என்னவா இருந்துச்சு படிங்க. 4 ஜீவனுக்கு ஒப்பான அந்த 4 ஜீவனும் 7 வரையும் 7 முடிஞ்சிருச்சா? திரும்ப படிங்க 6 அதுல பாருங்க. சிங்காசனத்தின் மத்தியிலும் சுற்றிலும் அந்த சிங்காசனத்துக்கு மத்தியிலும் சுற்றிலும்னா அந்த சிங்காசனத்துக்கு அமர்ந்திருக்கிற அவருக்குரிய அந்த தன்மைகளையும் அதை சுற்றிலும்னா அந்த சிங்காசனத்துக்குரியவருக்கான ஒரு 4 வகையான அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு 4 ஜீவன்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இது பரலோகத்துல இந்த ஜீவன்லாம் உண்மையில அப்படிலாம் இருக்குமா? இது ஒரு அடையாள பாஷையில் சொல்லப்பட்டது. சரிங்களா? அப்ப கண் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணா அப்படின்னா இது இல்லை. அப்ப 2 கொரிந்தியர் 4:4 மணக்கண் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன கண்? மணக்கண். அப்ப மணக்கண்னா என்ன அர்த்தம்னா, ஆதாம் பழம் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? ட்ரெஸ் இல்லாம இருந்தாங்க. பழம் சாப்பிட்ட உடனே அவர்களுக்கு என்ன திறக்கப்பட்டது? கண்கள் திறக்கப்பட்டதுன்னு இருக்கு. அப்ப நான் அதுக்கு முன்னாடி நான் தடவிக்கிட்டா இருந்தாங்க. என்ன? அறிவு கண். புத்தி வந்துச்சு. எது தப்பு ரைட்டுங்கிற அறிவு வந்துருச்சு. சரிங்களா? அதான் அறிவு கண். அதனாலதான் தேவன் சொல்றார், இவர்கள் நன்மை தீமை அறியத்தக்கதா நம்மில் ஒருவர்களை போல ஆயிட்டாங்க அந்த பழத்தை சாப்பிட்டது இல்ல. அப்ப நன்மை தீமை அறியக்கூடிய அறிவு, அதான் மனக்கண். அப்ப இந்த 4 ஜீவனும் கண் அப்படிங்கிற ஒரு தன்மைக்குரிய ஒரு விஷயத்துல முழுவதும் திவ்ய ஞானத்துக்குரிய அந்த கண்களுக்குரிய இதுலதான் இயங்கும். தேவ ஆவியினுடைய அந்த இது என்னதுன்னா வல்லமை ஞானத்துக்குரிய விஷயமா இயங்கும்னு சொல்லும் பொழுதுதான் தேவ ஞானத்தை அடையாளப்படுத்தக்கூடியதுதான் அந்த கண்கள் அப்படிங்கிறது. ஓகே, இப்ப இந்த 4 ஜீவன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிங்கம். பாருங்க, இதுக்கு வசனங்கள்லாம் நம்ம பின்னாடி போய்க்கலாம். டக்குன்னு நம்ம பாடத்தை முடிக்கிறதுக்காக நான் சொல்றேன். சிங்கம் அப்படின்னால என்னங்க? ராஜா. என்ன ராஜா? காட்டுக்கே ராஜா. அப்ப முழு பலம், வல்லமை, சர்வ வல்லமை நிறைந்தவர் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் தேவத்தன்மைக்கான அந்த சிங்கம். அதனாலதான் நம்ம ஆண்டவர் கூட என்ன சிங்கம் பாத்தீங்களா, துதிக்கு ராஜா அவரும் ஆயிடுறாரு. சரிங்களா? யூதானாலே என்னங்க? யூதானாலே என்ன அர்த்தம் தெரியுமா? துதிக்கிறதுக்கு ராஜா. யூத ராஜ சிங்கம், அது கிறிஸ்து. அவர் அந்த சிங்கம் தான். ஆனா இந்த சிங்கம்ங்கிற ஒரு தன்மை எதை குறிக்குதுன்னா, சர்வ வல்லமைக்குரிய அந்த பவர். பவர் அதான். சரிங்களா? அதான் சிங்கம். அந்த ஆளுகைக்குரிய ராஜரீகம். புரியுதுங்களா? அந்த முழு ராஜாதி ராஜாவுக்கெல்லாம் மேல மகாராஜா அப்படிங்கிற அந்த அந்த ஆட்சிக்குரிய அந்த வல்லமை. சரிங்களா? அப்ப காளை அப்படிங்கும்போது இந்த பாவ நிவாரண நாள்ங்கிற ஒரு பாடத்தை நம்ம பாவ நிவாரண நாளினுடைய பலியில இந்த காளையின் பலி தான் ஃபர்ஸ்ட் எங்க போகும்னா மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஆட்டினுடைய பலி போகும். அப்ப அந்த காளை யாரை அடையாளப்படுத்துதுன்னா கிறிஸ்துவ. அப்ப கிறிஸ்து என்னும் அந்த காளை எதுவாக போனுச்சுன்னா தேவ நீதிக்கான நீதியை நிறைவேற்றுவதற்கான பலி, ஜீவனுக்கான ஜீவனை கொடுக்கக்கூடிய பலி. அப்ப தேவ நீதியை நிறைவேற்றக்கூடிய அதுக்கு அடையாளம் என்னன்னா காளை. அப்ப தேவன் எப்படி இருக்கிறாருங்க? நீதியா இருக்கிறார். அதுதான் நம்ம வசனத்துல படிச்சோம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் முன்பாக நடக்கும். அப்ப அவருடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரத்துல தேவ நீதி அப்படிங்கிற அவர் நீதிக்கு மாறிலாம் செய்ய முடியாது, அநீதியெல்லாம் செய்ய முடியாது. சரிங்களா? அப்ப அதுதான் அந்த 2வது குணலட்சணம். மாடு காளை, காளைங்கிறது எதை அடையாளப்படுத்துது? தேவ நீதி. சரிங்களா? அப்ப மனுஷன் அப்படின்னா மனுஷனை யாருடைய சாயலா படைச்சாருங்க? தேவ சாயலா படைச்சார். புரியுதுங்களா? அப்ப தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அப்ப தேவன் எப்படி இருக்கிறாங்க? அன்பா இருக்கிற அந்த குணலட்சணம் இருக்கு இல்லையா, அததான் மனுஷனுக்கு ஒப்பிட்டு இங்க சொல்லப்படுது. 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப தேவன் அன்பா இருக்கிறார்னா அந்த அன்புங்கிற ஒரு குணலட்சணத்துல இருந்தாதான் மனுஷன். அந்த அன்புங்கிறதுனுடைய விஷயம் தான் மனுஷனுக்கு அடையாளமா இருக்கு. அது தேவ சாயல். ஆனா அந்த தேவ அன்புக்கு பதிலா மனுஷ அன்பு மேல ஆதாம் என்ன ஆயிட்டார்? போயிட்டார். சரிங்களா? அப்ப அந்த அன்புங்கிறதுக்கு அடையாளம் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மனுஷ முகம்.
சரிங்களா? அப்ப மொத்தம் எத்தனை கேரக்டர் பார்த்துட்டோம்? தேவனுடைய கேரக்டர் வல்லமை, நீதி, அன்பு. சரிங்களா? அடுத்தது கழுகு. கழுகுக்கு என்ன இருக்கும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. புத்துயிர்க்குரிய ஒரு வாழ்க்கை. கல்மலையில தான் இருக்கும், கீழேயே பார்க்கும். எவ்வளவு தூரம் பார்க்கும் பாத்தீங்க? அதாவது இந்த 4 மிருகமும் கண்களை உடையதான் இருக்கு. ஆனா இதுக்குள்ள கண்ணு இருக்குல்ல, கழுகுக்குள்ள கண்ணு, ஈகிளை, அது ரொம்ப ஆழமானத, ரொம்ப தூரமானதையும் அறிந்து தெரிந்து எல்லாவற்றையும் முன்கூட்டியே தெரியக்கூடிய, எல்லா அறிவுக்கும் உரிய ஞானத்தை உடையவர். அப்படிங்கிறது யாருன்னா பிதாவாகிய தேவன். 1 தீமோத்தி 1:18 படிக்கிறோம், நித்தியமும் அழியாமையும் ஒரே ஞான தேவனும். சரிங்களா? அப்ப அந்த எல்லாவற்றையும் முன் அறிந்து, எல்லாவற்றையும் முன் குறித்து, எல்லாவற்றையும் செயல்படுத்துகிற எல்லா அறிவுக்குரிய ஞானத்தை உடையவர் யாருங்க? பாருங்க, ஆண்டவர் மனுஷனா வந்திருக்கும் போது அந்த நாளையாவது நம்ம தேவ தூதராவது மனுஷன் குமாரனாவது யாரும் அறியா, தேவன் தான் அறிவார்னா அந்த அறிவு ஞானம் இருக்கு இல்லையா, அந்த அறிவை முன்கூட்டியே நடக்கக்கூடிய, தூரத்துல நடக்கக்கூடியதை பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளுகிற அந்த ஞானமாகிய அறிவு யாருக்கு இருக்குதுங்க? அப்ப இந்த 4 விஷயத்தை வச்சுதாங்க தேவன் அநேக காரியத்துல செயல்படுறாரு. அது மீட்கும் பொருளா இருக்கலாம், இல்ல கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலா இருக்கலாம், இல்ல படைப்பு ஆதியிலிருந்து இருக்கலாம். எல்லா விஷயத்தையுமே தேவன் எதை வச்சுதான் செய்வார்னா இந்த 4 விஷயத்தை வச்சுதான் செய்வார். சரிங்களா? ஆக இந்த 4 குணலட்சணம், சர்வ வல்லமை, தேவ நீதி, அன்பு, அறிகிற அறிவினுடைய ஞானம். இந்த 4 விஷயம். இது இல்லாம இன்னொரு 3 குணலட்சணம் இருக்கு, அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஒன்னு என்ன? உண்மை, அந்த சத்தியம்ங்கிற உண்மை. 2வது அழியாமை, மரகதம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த அழியாமைங்கிற அந்த தன்மை. சரிங்களா? 3வது இன்னொன்னு என்னமோ இருக்கு, உண்மை, அழியாமை, அதான் அழியாமை தான் சாகாமை, அழியாமையில வந்துடும். உண்மை, அப்புறம் வரல எனக்கு. இந்த 4 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? என்னென்ன விஷயம்? சர்வ வல்லமை, நீதி, அன்பு, அடுத்தது என்னங்க? ஞானம். அது இல்லாம உண்மை, பரிசுத்தம். சரி, பரிசுத்தம். அடுத்தது அழியாமை. இந்த 7 குணலட்சணங்களை உடையவரா இருக்கிறவர் தான் பிதாவாகிய தேவன். இதுல இந்த 4ங்கிற ஒரு விஷயத்துலதான் அவர் அந்த தன்மையிலே இருக்கிறார். சரிங்களா? அதுதான் என்னதுங்க? பரிசுத்தத்தையும் அடையாளப்படுத்தக்கூடியதெல்லாம் மற்ற இதுல வரும். இந்த 4 மிருகங்களும் எதை அடையாளப்படுத்துது? சர்வ வல்லமை, அவருடைய நீதி, அவருடைய அன்பு, அவருடைய ஞானம். இதில் மேல் அஸ்திவாரமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த ஜீவன்களுக்கு மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் எதுதான் இருக்குது? தேவ பிரசன்னத்தை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த 4 குணலட்சணம். நல்லா புரிஞ்சுக்கணும், குணலட்சணம். இந்த குணலட்சணத்துக்கு தான் நம்மளை கூப்பிட்டு இருக்காரு. சரிங்களா? இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள குணலட்சணத்துக்கு தான் தேவனும் நம்மளை, நீங்க அதுல என்னுடைய சிங்காசனத்துல கிறிஸ்து அமர்ந்தது போல, கிறிஸ்துவின் சிங்காசனத்துல இப்ப யார் போய் அமரணும்? யார் போய் அமரணும்? கிறிஸ்துவின் சிங்காசனத்துல யார் போய் அமரணும்? சரிங்களா? வெளிப்படுத்தல் 3:21, 20, 21. பாத்தீங்களா? பிதாவினுடைய சிங்காசனத்துல அன்னைக்கு இந்த வெளிப்படுத்தல் 4ல பார்க்கும்போது யாரை பத்தி மட்டும்தான் இருக்குதுங்க? பிதாவை மட்டும்தான் இருக்குது. ஆனா 5ஆம் அதிகாரத்துல வரும்போது அதுக்கான தகுதியோட ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிங்காசனத்துல வந்துடுவார். 5ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் 5ல. நீங்க 22ல பார்க்கும்போது என்னதுங்க? 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்துட்டு அங்கிருந்து பளிங்கியை போல தண்ணி வர்றத பாக்குறோம். அப்ப அது மட்டுமல்ல, நமக்கும் கிறிஸ்துவுக்கான சிங்காசனத்துல அமர்வதற்கான ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில், என்னுடைய மகத்துவத்தில், என்னுடைய கணத்தில், என்னுடைய சாகாமைக்குரிய அதே தன்மையில நான் உங்களை அமர்த்த போறேன் அப்படிங்கிறத தேவனுடைய பர்மிஷனோடு தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுக்கு கொடுக்க இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள, இவ்வளோ பெரிதான ஆச்சரியம் மிக்க பிதாவாகிய தேவனை நம்மளை தேவனாக கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஜீவனை
நித்திய ஜீவனை கொடுத்து தன் உயிரே ரிஸ்க் எடுத்து கொடுத்து நம்மளை ரட்சித்த கிறிஸ்துவை நம்முடைய கர்த்தராக கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனையும் இப்படிப்பட்ட கர்த்தரையும் தேவனாகவும் கர்த்தராகவும் கொண்டிருக்கிற ஜனங்கள் யார் தெரியுங்களா? பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய கிறிஸ்துவையும் ஜனங்களாக கொண்ட ஜனங்கள் எத்தனை பேர் தெரியுங்களா? அதே மகிமைக்குரியவர்கள். இந்த 1,44,000 பேருக்கு தாங்க இந்த சத்தியம் புரியும், இல்லைன்னா புரியாது. மற்றவங்களுக்குலாம் இது அறவே புரியாது. இந்த 4 ஜீவனை பத்தி எல்லாம் தெரியுமா? ஒன்றும் தெரியாது, தெரியவும் முடியாது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்படிப்பட்ட மகத்துவமான சத்தியத்தை தேவன் அவருடைய மகத்துவத்தை நம்ம குருடும் முட்டாளும் அறிவில்லாத நமக்கு புரிய வைக்கிறார்னா, அவருடைய சிந்தைக்கு ஒத்த மகத்துவத்திற்குரிய ரகசியங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொண்டாடுறாருன்னா, நாம யாருடைய சிந்தையில இருக்கிறோம்? கிறிஸ்து யாருடைய சிந்தையில இருந்தாரு? அப்ப யாருடைய சிந்தை இப்ப நம்மளுக்கு வந்துருச்சு? தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.